கதையோட ஓப்பனிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1959 டைமில் நடக்கிற கதை மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. இப்போ ஒரு ட்ராக்ல ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது அந்த ட்ரெயினில் வந்துட்டு ஜெயம் ரவியை காமிக்கிறாங்க. இதில் அவரோட பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருப்பாண்டியன், ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் ஷார்பஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொன்ன உடனே கேபிஜி இட்ஸ் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்றாரு. இப்போ இந்த திருப்பாண்டியனும் ஐஎம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திமுறா அந்த கட்சிக்காரனை பார்த்து கேட்டு போன உடனே என்ன யார் ரொம்ப திமுறா பேசுறான்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட கேட்குறாங்க. இப்போ அந்த ட்ரெயின் ட்ராக்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் யாரோ ஒரு பொம்மையை வச்சு நின்றுட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்து தான் தெரியுது சிவகார்த்திகேயன். இதில் அவரோட பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செல்லியன். அப்போ அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேய் மொழிக்காக உயிரை விட போறியா, ஒழுங்கா வந்துடுறா, இதெல்லாம் வேணாண்டான்னு. டேய் அப்போ காலம் ஃபுல்லாக உங்களுக்கு அடிமையாக இருக்க சொல்றியா, இதை பாடுறா, நான் எனக்கு மட்டும் போராடல, உன் குழந்தைக்கு சேர்த்து தான் நான் போராடிட்டு இருக்கேன், இஷ்டம் நேரம் இல்லைங்கிறது போடான்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்றாரு. ட்ரெயினும் செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும் போது அந்த ட்ரெயின் ஓட்டுறாரு யாரோ ட்ராக்ல நின்றுட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஹார்னர் அடிச்சு பார்க்குறாரு. ஆனால் அந்த ட்ராக்ல இருந்து யாரும் நவுற மாதிரியே தெரியல. அப்போ அந்த திருப்பாண்டியனும் ட்ரெயின்ல இருந்து எட்டி பார்த்துட்டு இருக்கும் போது என்னடா இது இவங்களோட இம்சையா போச்சுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயின் ஓட்டுற ஆளு பிரேக் லிவரை பிடிச்சி இழுத்த உடனே ட்ரெயினும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நின்றுச்சு. இப்போ செல்லியனும் ட்ரெயினுக்குள்ளே ஏறிட்டு டே மேஜர் ஒருத்தனையும் இல்லாமல் எல்லாரும் கீழே இறக்கி விட்றாருன்னு உடனே ஒருத்தர் அந்த கப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் கீழே இறக்கி விட்றா, இது மேஜரோட ஆர்டர்னு உடனே பெரிய மைனரி ஒன்று உடனே ஒரு நாள் மேஜராக தான் ஆகும், எல்லாரும் என்னை பார்த்து சல்யூட் அடிப்பீங்கடான்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த செல்லியனோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு. இப்படி அந்த கப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருமே கீழே இறக்கிட்டு இருக்கும்போது அந்த கப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஹிந்தி ஃபேமிலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஒரு லேடி ரெண்டு சின்ன பசங்களோட உட்காந்துட்டு இருக்கும்போது செல்லியனோட ஃப்ரெண்டு வந்துட்டு சொல்கிறேன்ல கீழே இறங்குறக்குன்னு கை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கும்போது டேடி ஒரு நிமிஷம் இறான்னு சொல்லிட்டு அப்போ நம்ம செல்லியன் வந்துட்டு சொல்கிறாரு, மாமா பயப்படாதீங்க, நாங்கள் வந்து ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க, ஹிந்திக்கும் ஹிந்திக்காரங்களுக்கும் இல்லைன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இப்போ அதாங்க ஜெயம் ரவி அவர் என்ன சொல்கிறாருன்னா 3 பேர் விஐபி கப்பார்ட்மெண்ட்டுக்கு போங்க, மற்ற பேரையும் நான் பார்த்துக்கிறேன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெயினை மொத்தத்தையும் கொளுத்தி போட ஆரம்பிக்கிறாங்க செல்லியனோட கேங் வந்துட்டு. இப்போ எல்லாருமே இப்படி கொளுத்தி போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஜெயம் ரவி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாங்க அவர் வந்துட்டு நம்மளோட செல்லியனை பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டு இப்போ 2 பேருக்குள்ள செம்ம ஃபைட் வந்துட்டு இருக்கும் போது அப்போ திருவோட கையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா செல்லியன் உடச்சு விட்டுறாரு. செல்லியன் முகத்தில் கட்டி இந்த துணியை எப்படியாவது அவுத்து மூஞ்சியை பார்த்துடலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ட்ரெயினில் வந்துட்டு தீ அதிகமானனால எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓடிடுறாங்க. இப்போ இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மீட்டிங்காக வராரு. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீஃப் ஆஃப் இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடந்தது சொல்கிறாங்க. சார் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியோட சதின்னு சொன்ன உடனே அப்போ உடனே என்ன சொல்கிறாருன்னா இல்லை இது ஸ்டூடெண்ட்ஸ்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அவங்களும் கெமிஸ்ட்ரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்தடுத்தது என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு கரெக்டாக திட்டம் போட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. 2 ஸ்டேஷனுக்கும் நடுவில் கரெக்டாக 6 நிமிஷத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரே ஆள் மாதிரி தெரியல, மராட்டி, பெங்களூர், கனடான்னு சொல்லிட்டு இப்படி பல விதமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றா திறந்து வந்திருக்காங்கன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அந்த இன்டெலிஜென்ட் ஆஃபீஸரும் சரி இதில் ஸ்டூடெண்ட் இழுக்க வேண்டாமேன்னு சொல்லிட்டு நோ சரி இதுக்கு எதிர்கட்சிக்காரங்க சரி தான் நாங்கள் எப்படியாவது பிடிச்சிடுறோம்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 நிமிட் சார்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாரு. ஒரு ஹிந்தி நியூஸ் பேப்பர் ஒரு தமிழ் நியூஸ் பேப்பரில் அங்கே பாருங்கள் சார், இந்தி நியூஸ் பேப்பரில் ட்ரெயின் வேலைவாய்ப்பு திட்டம் போட்டிருக்கீங்க, ஆனால் தமிழ் நியூஸ் பேப்பரில் இல்லை, இதான் சார் இவங்க போராட்டத்துக்கு காரணம்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அவனுங்களை எப்படியாவது நான் மொத்த பேரையும் பிடிச்சிடுறேன் சார்னு சொன்னோடனே நோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாதாரண தீ விபத்துன்னு போட்டுருங்க, இதை பார்த்து இன்னும் நிறைய பேர் கிளம்பி வந்துடக்கூடாது, இதை நீங்கள் எவ்வளோ மறைக்க முடியுமோ அவ்வளோ மறைச்சிருங்கன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ உடனே இந்த சீஃப் ஆஃபீஸர் பார்த்து கேட்குறாரு, நீயே ஆளுங்களை வச்சு எல்லாத்தையுமே பண்ணிட்டு இப்போ நீயே வந்துட்டு எல்லாத்தையும் மாற்ற பார்க்குறியா, ரிவால்வரை பிடிக்கிட்டாங்களா இல்லை நீயே உன் ஆளுங்களுக்கு தூக்கி கொடுத்து எல்லாத்தையுமே பண்ணுன்னு சொல்லிட்டியா, நீ என்ன தான் மராத்தியாக இருந்தாலும் உங்கள் அப்பனோட தமிழ் ரத்தம் உடம்புல ஓடுதில்ல அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு. ஏன்னா அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹிந்தி லாங்குவேஜ் பேசுகிறவர், நீ முழு மராத்தி கிடையாது மதராசி மராத்தின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸர் சொன்ன உடனே நம்ம திருக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக கோவம் வருது. இப்போ இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு பார்லிமெண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. ஹிந்தி பேசாதவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட உரிமைகளும் பறிப்போகணும், அவங்க அரசாங்கம் தர வேண்டிய இலவசமான எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தரக்கூடாது, இது மக்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விருப்பப்படுறாங்க, அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் பேசக்கூடிய மக்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஹிந்தி வேணும்னு விருப்பப்படுறாங்கன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிரைம் மினிஸ்டர் அப்படி சொன்ன உடனே இப்போ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா செல்லியில் காமிக்கிறாங்க. இப்போ சிடி காஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பாட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறாரு. செந்தமிழே தேன்மொழியான்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு ப்ளே பண்ண உடனே அங்கே காலேஜ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே டே இன்னைக்கு பாட்டு போட்டாங்கடா போராட்டானான்னு சொல்லிட்டு மொத்த பேரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போராட்டத்துக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பி வெளியே போயிடுறாங்க. அப்போ அந்த செல்லியனும் காலேஜ் பில்டிங் மேலே ஏறி நின்றுட்டு விடுதலை வேண்டும்னு உடனே அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வேண்டும் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கத்துறாங்க. அப்போ அந்த காலேஜ் பிரின்சிபால் வராரு, வந்துட்டு ஏன்பா மொழி பற்று இருக்கலாம் ஆனால் இப்போ உங்களுக்கு பிடிச்சிக்கிறது மொழி வெறின்னு உடனே எது சார் மொழி வெறி, வேலை வாய்ப்பை விடுன்னு சொல்லிட்டு இப்போ ஹிந்தி பேப்பரில் மட்டும் தான் வருது, தமிழ் பேப்பரில் வரவே மாட்டுது, ஆனால் அவனுக்கு விடுற ட்ரெயினை மட்டும் மணி ஆட்டிட்டு ஊருக்குள்ள நாங்கள் விட்டுருவோமா அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இது போதாதுன்னு இங்கிலீஷ் பேப்பரில் வந்துட்டு இருந்ததையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் எங்கே தான் போகிறதுன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேட்ட உடனே ஏன்ப்பா இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஆள் இருக்காங்க நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், இல்லை சார் எங்கள் பிரச்சனையை நாங்கள் தான் பார்த்தாகணும், ஸ்டூடெண்ட்ஸ் ஆகணும், எங்களுக்கு தான் தெரியும் எங்களுக்கு என்ன வேணும்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அப்போ அங்கேருந்து தமிழ் ப்ரொஃபஸரும் பிரின்சிபலை பார்த்து சொல்கிறாரு, சார் தமிழை தவிர மீது எல்லாமே எங்களுக்கு வேற்றுமொழி தான் சார்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கத்துறாங்க. அப்போ அந்த பிரின்சிபாலும் கேட்குறாரு, ஏன் தமிழ் ப்ரொஃபஸர் சார் நீங்களும் உங்க கூட சேர்ந்துக்கிட்டீங்களான்னு உடனே என்ன சார் பண்ணுறது, என்ன தான் பண்ணாலும் அந்த செல்லி அந்த கிளாஸ்லேயே ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறான். இப்போ அந்த பிரின்சிபலும் சொல்கிறாரு, ஏன்ப்பா அவங்களாம் டெல்லி அரசியல்வாதிங்கப்பா, நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கலன்னா என்னப்பா பண்ணுறதுன்னு உடனே கேட்கலன்னா அவங்க கட்டடத்துக்கு தீய வைப்போம் சார்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா செல்லியன் சொல்கிறான்.
இப்ப செல்லியன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மணி ஆர்டர் எழுதுறத வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. அப்ப அங்க தமிழ் புரொஃபசர் அத பார்த்துட்டு, "ஏன்பா நீயும் மணி ஆர்டர் எழுதி போடுவா? உன்னோட புறநானூறு படம் வந்துட்டு மொத்தமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கொளுத்தி விட்டு போயிருவாங்க. அதான் முடிஞ்சிருச்சுல, எதுக்குப்பான்ன உடனே, விடுங்க சார் அடுத்த சம்பவத்துக்கு யூஸ் ஆகும்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம செல்லியன் சொல்றாரு. "பார்த்து இருந்துக்கணும்ப்பா, போலீஸ் வெறி புடிச்ச மாரி தேடிட்டு இருக்காங்க. கிடைச்சானுங்கன்னா கேஸ் மேல கேஸ் போட்டு மொத்தமா புதைச்சு உள்ள தள்ளிருவாங்கன்ன உடனே, அப்படிலாம் நாங்க விட்டுருவோமா? அதுக்கு ஒரு போராட்டத்த போடுறோம்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த குழுவோட ஒரு ஆள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்றாரு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது, அப்போ ஒரு ஆள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, செம்ம வேகமா ஓடி வரா. ஓடி வரத பார்த்துட்டு, "டேய் கோவிந்த் எங்கடான்னு?" வந்துட்டு பார்த்தீங்கன்னா, செல்லியன் கேட்குறாரு. அப்ப அந்த ஆள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே அழுக ஆரம்பிக்கிறான். இந்த கோவிந்தன்றது யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? ஸ்டார்ட்டிங் சீன்ல மொழிக்காக உயிர விட போறியான்னு நம்மளோட செல்லியன பத்தி கேட்டாரு பார்த்தீங்களா? அதான் செல்லியனோட ஃப்ரெண்டு. இப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் வந்த ட்ரெயின்ல நடந்த தீ விபத்துல ஒரு மாணவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இறந்து போயிட்டாங்கன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர்ல வருது. இப்ப செல்லியாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இறந்து போன கோவிந்தனோட வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா போறாங்க. அப்ப அவங்க பாட்டி அழுதுகிட்டே வராங்க. "செல்லியா செல்லியான்னு உன் பின்னாடி தானப்பா அவன் வந்துகிட்டே இருப்பான். இப்ப நீ மட்டும் வந்து தனியா நிக்கிற. அவன காணோமேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது, "அம்மா நீ சும்மா இரும்மா. செல்லியா இருந்தா நம்ம கோவிந்தனுக்கு இப்படி நடக்க விட்டுருக்க மாட்டான்னு" வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இவன் என்னதான் இருந்தாலும் நம்ம பிள்ளைம்மா இவன். நம்ம குடும்பத்து ஆளு. வாப்பா நீ வாப்பா செல்லியா உள்ள வான்னோனே செல்லியாவும் கையெடுத்து கும்பிட்டு அழுவுறான். இப்ப செல்லியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சோகமா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது, அவங்களோட நண்பர்களும் அவள சுத்தி உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்துட்டு இருக்கும்போது, "ஏன்பா புறநானூறு படையோட மத்த ஆட்கள்லாம் மத்த இடத்துல இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே நான் வர சொல்லவான்ன உடனே, செல்லியா எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துட்டு இருக்கும்போது, "ஏன்பா எதுனா சொல்லுப்பான்ன உடனே, இனிமேல் இந்த போராட்டமும் வேணாம், ஒரு மண்ணும் வேணாம். எல்லாத்தையும் கலைச்சுட்டு அவங்க வேலைய போய் ஒழுங்கா பாருங்க" அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்றாராம். இனிமேல் புறநானூறு படையும் இல்ல, அதுக்கு மணியாரடு இல்ல, இனிமேல் எதுவுமே தேவையில்லன்னு சொல்லிட்டு அங்க வந்து சோடா பாட்டில உடைச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிற டேட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்துட்டு கிழிச்சுக்கிறான். இனிமேல் நான் யாரையுமே இழக்க தயாரா இல்லன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்ப அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சீன கட் பண்றாங்க. இப்ப அப்படியே திரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. அதாங்க வில்லன். இவனோட கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா உடைஞ்சிருக்கு. அது டாக்டரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு, "அரே சாலா கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா உடைஞ்சிருக்கு. ரெக்கவர் ஆகுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகணும்னு" வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப அப்படியே இந்த திருவும் அவங்க அம்மா கிட்ட ரொம்பவே கோவப்படுறான். "நீ பாட்டுக்கு ஒரு தமிழனோட படித்து என்ன பெத்துட்ட. இப்ப பார்க்குறவன் எல்லாருமே என்ன தமிழ் தானே, நீ மதராசி தானேன்னு சொல்லிட்டு என்ன ரொம்பவே இது பண்றான்" அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்றான். மத்தவங்க சொல்றத நீ ஒத்துக்கிட்டா தான் அது. ஆனா அப்படி ஒத்துக்கலனா, நீ அது கிடையாதுன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா சொல்லிட்டு அங்கருந்து போம்போது, அப்ப திரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்றான், "அம்மா நான் ஒத்துக்குதேன். நான் மதராசி தான்" அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்றான். இப்ப அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. செலியன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெயினுக்கு கரியலி போட்டுட்டு இருக்கும்போது, அந்த ட்ரெயின் ஓட்டுற ஆள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி போல, "ஐயோ! இந்த லிவர புடிச்சு இழு, இல்லன்னா ட்ரெயின் பர்ம் ஆயி வெடிச்சிரும்ன்ன" உடனே கியான்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்றான். அந்த லிவர புடிச்சு இழுயான்ன உடனே, கியான்னு கேட்ட உடனே, அட என்னய்யான்னு சொல்லிட்டு அந்த லிவர புடிச்சு செலியனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இழுத்துடுறான். திருப்பியும் கியான்ன உடனே, திருப்பி கியாவா, "ஐயோ! நீ மட்டும் இப்படி இழுக்காம இருந்திருந்தேன்னு வச்சுக்கோயேன், ட்ரெயின்ல இருக்கிற 250 பேரும் அப்படியே பியான்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆயிருப்பாங்கன்னு" சொல்றான். "இதோ பாரு லாலே, மதராசி டெல்லியில இருந்தா ஹிந்தி போலா. ஆனா மதுரையில ஹிந்தி இருந்தா தமிழ் போலான்னு" சொன்ன உடனே, "கியா மதுரை மதராசி தமிழ் கியா" அப்படின்ன உடனே, "நீ கியா கியான்னு இரு. இந்தா வடைய சாப்பிடுன்னு" சொல்லிட்டு வாயில வச்சுட்டு போன உடனே, தமிழ் மட்டும் பேச மாட்டான். ஆனா நம்ம வடை மட்டும் வேணுமான்னு சொல்லிட்டு, "மதராசி போலா" அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் திருப்பியும் சொல்றான். இப்ப அப்படியே அந்த சீன கட் பண்றாங்க. இப்ப ரத்தனான்றவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தி வரான். அதாங்க இந்த கதையோட ஹீரோயினி. அவ வந்துட்டு என்ன பண்றான்னா, அங்க லைட் பிளிங்க் ஆயி எரிஞ்சிட்டு இருக்கும்போது, இப்போ உடனே அந்த பொண்ணு அத ஃபிக்ஸ் பண்ணலான்னு போகுது. அப்போ உடனே அவங்க அப்பத்தா சொல்றாங்க, "ஏம்மா செல்லியா இப்போ வந்துருவான். எதுக்கும்மா உனக்கு? அதுக்கெல்லாமா செல்லியா வந்துட்டு இருப்பான். இது நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு உடனே இந்த ஃபீஸ போய் புடுங்கன்னு சொல்லிட்டு எரிஞ்சிட்டு இருந்த மொத்த லைட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுது. இப்ப செல்லியனும் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்துட்டு என்ன பார்த்தா கரண்ட் இல்லன்ன உடனே மினுக்குன்னு எரிஞ்சிட்டு இருந்த ஒரு பல்பையும் வந்து எதையோ புடுங்கி அமுத்திட்டாப்பா. இப்போ மொத்தமா எரிய மாட்டேதுன்ன உடனே, இப்போ உடனே அங்க ரத்னாவ பார்த்துட்டு செல்லியனும், "ஏய் நீ எதுக்கு இங்க வந்த? கீழ இறங்கு" உடனே, "வழி விட்டா இறங்குவோம்" அப்படின்னு உடனே சொல்றா. "வழி விட்டா இறங்குவியா? போடா பொறுக்கின்னு" உடனே, "என்னது பொறுக்கியா? கறி தானே பொறுக்கி போடுறேன். அதான் பொறுக்கின்னு சொன்னோன்னு" சொல்லிட்டோம். இப்போ உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பல்பையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செல்லியன் ஃபிக்ஸ் பண்றான். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ உடனே அவங்க அப்பாட்ட சொல்றாங்க, "ஏன்பா செல்லியா உனக்கு ஏதோ ஒரு கடிதாசி வந்திருக்குப்பான்னு" சொல்றாங்க. இப்ப செல்லியனும் அந்த கவர வாங்கி பார்க்குறான். பார்த்துட்டு உள்ள இருக்கிற லெட்டர பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் போகும்போது அவன் ஃப்ரெண்டும் அந்த லெட்டர வாங்கி பார்க்குறான். அப்படி பார்த்துட்டு, "ஓ! டிடிஆர் வேல டெல்லியில உனக்கு ஆஃபர் லெட்டர் வந்திருக்கா? சரின்னு சொல்லிட்டு அப்ப அந்த செல்லியனோட ஃப்ரெண்டு சொல்றான் அவங்க பாட்டிக்கிட்ட, "பாட்டி உன் பேரனுக்கு டிடிஆர் வேலை டெல்லியில வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு" அப்படின்னு சொன்ன உடனே, "டெல்லிலயா?" அவங்க பாட்டி சொல்றாங்க. "என்ன கொஞ்சம் ஹிந்தி தான் கத்துக்கணும்." உடனே, "ஹிந்தியா? நம்ம பரம்பரைக்கே ஹிந்தி வராதேப்பான்ன" உடனே அப்ப செல்லியன் சொல்றான், "ஏன் பாட்டி அப்ப தேவையில்ல நான் கத்துக்கல. இப்ப தேவை. அதனால நான் கத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்ப அந்த ரத்தனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கா. அப்ப செல்லியனோட ஃப்ரெண்டு சொல்றா, "ஏய் தெலுங்கார பிள்ளை நீ தான் ஹிந்தி நல்லா பேசுவல்ல. நம்ம செல்லியனுக்கு கொஞ்சம் சொல்லிக் குடுன்ன" உடனே செல்லியன் சொல்றான், "இவகிட்ட தான் ஹிந்தி கத்துட்டு போய் அந்த வேலைய பார்க்கணும்னா, அந்த வேலை விளங்காம தான் போணும்னு" சொன்ன உடனே, அப்ப ரத்னா சொல்றா, "இத பாருப்பா இந்த ஜில்லாலயே என்ன தவிர யாரும் ஹிந்தி உனக்கு அவ்வளோ அழகாலாம் எடுத்துட முடியாதுன்னு" சொல்லிட்டு அப்படி போகும்போது அப்ப அவனோட செலியனோட அப்பத்தா கேட்குறாங்க, "ஏன் ரத்னா நீ ரேடியோல பேசுறேன்னு சொல்றியே, ஒரு நாளும் உன் குரல கேட்டது இல்லையா அத்தா? எந்த ஸ்டேஷன் வைக்கணும்னு" உடனே, "கேட்காத அந்த செவிட்டு கதவ தான் மாத்தணும்னு" சொல்லிட்டு ரத்னா அங்கேருந்து அப்படியே போயிடுறா. செல்லியனும் அவன் தம்பிய பத்தி விசாரிக்கிறான். "காலேஜ்லாம் மூடிட்டாங்களே, இன்னுமா துறைய ஆள காணோன்ன" உடனே, "ஆமா நீ ஃபீஸ கட்டி படிக்க வைக்கிறான். அவன் என்னன்னா அது கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவன் பாட்டுக்கு பொறுப்பே இல்லாம ஊர் சுத்திட்டு இருக்கான்ன" உடனே, "சரி சும்மா அவன திட்டாத அப்பத்தா. இந்த காச புடி அவன் முதல்ல அவனுக்கு அமுச்சு வைன்ன" உடனே, "ஏன்டா இப்படி கண்டவன்கிட்ட கடன் வாங்கிட்டு வந்து அவனுக்கு நீ அமுச்சு வச்சே ஆகணுமா? சும்மா இரு அப்பத்தா. அவன அப்படிலாம் திட்டிட்டு இருக்காத. இத பாரு அவன் இன்ஜினியர் ஆகி போடுற சட்டை கசங்காம வேலைக்கு போயிட்டு வந்தா போதும்ன" உடனே அவங்க அப்பத்தாவும், "அது நடந்தா அது சரிப்பா" அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போறாங்க. இப்ப ரத்னம் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா போறா. அப்படி போயிட்டு அங்க இருக்கிற ஜன்னல்லாம் தொடச்சிட்டு இருக்கும்போது, அங்க இருக்கிற ஆள் பார்த்துட்டு
பார்த்துட்டு, ஏம்மா நீலாம் ஜன்னல் தொடையில தெரிஞ்சா உங்க அப்பா என்ன அவ்வளோதாம்மா கொன்றுவான். நீ முதல்ல இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கிரிப்ட் பேப்பர குடுத்து, இந்தாம்மா இந்த நியூஸ மட்டும் நீ காலைல வாசிக்கணும்னா, ஐயோ! சார் என்னாலலாம் முடியாது. எனக்கு மைக்க பார்த்தாலே திக்கும். சும்மா இல்லம்மா இது ஜஸ்ட் பேசி மட்டும் விடு. இங்க வா வந்து உட்காருன்னு சொல்லிட்டு மைக்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா உட்கார வைக்கிறாங்க. உட்கார வந்துட்டு பேசுமா அப்படின்ன உடனே, வணக்கம் காலை செய்திகள்ன்ன உடனே, அப்படிதான் பேசுன்ன உடனே பின்னாடி இருக்கிற மத்த பேர்லாம் சிரிக்கிறாங்க. உடனே இவ அத பார்த்துட்டு, நான் தான் சொன்னேன்ல சார் எனக்கு வராதுன்னு, பயப்படாதீங்க நீ இத நான் அப்பா கிட்டலாம் சொல்ல மாட்டேன் என்ன ஓகேவான்ன உடனே, தயவு செஞ்சு சொல்லாதம்மான்னு சொல்லிட்டு அந்த ஆளு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்றா. இப்ப அப்படியே வந்துட்டு இவ ஒரு ஃபைல் எடுத்து பார்க்குறா. பார்த்துட்டு உடனே அந்த ஃபைல எடுத்து மூடி ட்ராலியா வச்சுட்டு, அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு எதையோ தூக்கி பையில வச்சுட்டு அங்கருந்து அப்படியே கூலிங் கிளாஸ போட்டு நடந்து போறா. இவங்க அப்பா வேற யாரும் இல்ல. இவங்க அப்பாவும் ஒரு கட்சிக்காரர் தான். ஸ்டார்ட்டிங் சீன்ல ஜெயம் ரவி ஆர்பிஐ மோஸ்ட் இன்டெலிஜென்ட்ன்னு உடனே அப்படின்னு சொன்ன உடனே, "என்னய்யா ரொம்ப திமிரா பேசுறான்னு" வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொன்னா பார்த்தீங்களா, அவரு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரத்தனாவோட அப்பா. இப்போ உடனே இந்த சீன கட் பண்ணிட்டு, அவங்க அப்பத்தா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க பேரனுக்கு காசு போட்டு விட்றதுக்காக அங்க இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வராங்க. அப்படி வந்துட்டு அங்க என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருக்கிற மத்த பேர்லாம் வந்துட்டு அவங்க அப்பத்தா கிட்ட சொல்றாங்க, "ஏன்டி இது பாருடி இந்த பாஷையே ஒண்ணும் புரியல. என்னடி இது புதுசா இருக்குன்ன" உடனே இப்போ உடனே அவங்க கேட்குறாங்க, "ஏய்யா இது என்னய்யா இதுன்ன" உடனே, "இனிமேல் இப்படி தான் அப்பத்தா இந்தி சர்க்காரோட ஆர்டர் இனிமேல் ஹிந்தியில தான் வருமான்ன" உடனே, "டேய் இங்க நான் என் பேரனுக்கு அனுப்பிச்சு விட்றதுக்கு இது என்னடா ஹிந்தியில இருக்குது ஒண்ணுமே புரியலடா" அப்படின்ன உடனே, "ஏன்டா நீங்க தான் இப்படி பண்றீங்கன்னா நீங்களாவது தமிழ்ல இத குடுக்கலாம்லன்ன" உடனே, "ஏன் அப்பத்தா எங்களுக்கு இது ஹிந்தி தெரிஞ்சா நாங்க இன்னும் டெல்லிக்கு போயிட்டு மந்திரி ஆயிற மாட்டோமா?" அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை செய்றவங்க சொல்றாங்க. இப்போ உடனே அவங்க அப்பா தான் சொல்றாங்க, "அட போங்கடா அறிவுக்கெட்ட கூவங்களான்னு" சொல்லிட்டு இப்போ உடனே ரத்னாவோட வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு அங்கேருந்து ஃபோன் எடுத்து அவங்க பேரனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, "ஐயா இந்த மாரி காசு போட்டு விட முடியாது போல. நான் உங்க அண்ணனுக்கு ட்ரெயின்லேயே குடுத்து விடுறேன் பணத்த. இந்த மாரி ஹிந்தியா இருக்குது எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் வாங்கின பேப்பர் எல்லாம்னு" சொன்ன உடனே, அப்போ மத்த பசங்களுக்குன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே இந்த சீன கட் பண்ணிட்டு அவனோட செலியனோட தம்பிய வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. இப்போ அங்க இருக்கிற ஹாஸ்டல்ல இருக்கிற பசங்கலாம் அங்க இருக்கிற ஹிந்தி படத்த பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது உடனே இவன் என்ன பண்றான்னா, அங்க இருக்கிற டேப்ப வந்துட்டு ஆஃப் பண்ணிடுறான். ஆஃப் பண்ணிட்டு இப்போ உடனே அவன் சொல்றான், "டேய் நீ இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் தானே நீ என்னடா இங்க பண்றன்ன" உடனே, "ஏன்டா 3 வாரமா ஹிந்தி படம் தான்டா. இன்னைக்கு ஓரமா உட்காந்து அந்த தமிழ் படத்த பாரு. சும்மா வசனம்லாம் பட்டைய கலப்புன்ன" உடனே இப்போ அப்படியே அவங்களுக்குள்ள சண்டை ஆயிட்டு இருக்குது. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இப்போ அங்க ரத்தனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துடுறா. "டேய் ஒரு நிமிஷம் இங்க வாடா பிரச்சனை என்னன்னு தெரியாம நீ வேற அவனுங்கிட்ட பேசின்னு சண்டை போட்டுட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரத்தனா கூட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த சொல்றா. ஹிந்தி பிரச்சாரம் மண்டையில தேசிய முக்கியத்துவம் வாய்ந்ததா பிரைம் மினிஸ்டர் அறிவிச்சிருக்காங்கன்ன உடனே, அப்போ படிக்கட்டு நம்ம எடுத்து வச்சுருவோம்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற கார்ல எல்லாருமே கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ செலியனோட சின்னதொரை சொல்றான். அதாவது செல்லியனோட தம்பி அவன் பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்னதொரை. இப்போ அவன் சொல்றான், "ஏன் இதுக்காக இவ்வளோ தூரம் வந்த? ஒரு ட்ரங்க் போட்டிருந்தா நாங்களே வந்திருப்போம்." வந்திருப்பாங்க. எவ்வளோ பிரச்சனை தெரியுமான்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கார்ல கிளம்பி போறாங்க. இப்போ அப்படியே செலியன காமிக்கிறாங்க. சைக்கிள்ல போயிட்டுருக்கும்போது, அங்க பண்டிட்ஜி என்ன ஹிந்தி சொல்லி தரவான்னு சொல்லிட்டு, "எங்க போறீங்கன்ன" உடனே, "யோவ் அதெல்லாம் சொல்லி தர முடியாதுயா. போய்யான்ன" உடனே, "நீயே கத்துக்கோன்ன" உடனே, "எப்படியா நானே கத்துக்க முடியும்ன" உடனே, "அதெல்லாம் நீ எப்படியோ கத்துக்க. அப்ப நான் குடுத்த 2 அணா அங்க தான் இருக்குது. எடுத்து தலையில வச்சுக்கோன்னு" சொல்லிட்டு, இப்போ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அங்க போய் பார்க்குறாங்க. இப்போ செலியன் அந்த இந்திய ஆஃபீஸ போய் பார்க்குறான். அப்படி பார்த்தா அங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஆஃபீஸ மொத்தமா எரிச்சுட்டு செவுத்துல நீதி பாராட்டும்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அத பார்த்த உடனே ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்குது. நம்ம தம்பி பார்த்த வேலையா தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அங்க திரு வரான். வந்துட்டு அங்க இருக்கிற கட்சிக்காரனும் கேட்குறான், "வாயா என்கேஜி என்ன ஏதோ புடிக்கிற அப்படின்னா, போன வாட்டி ட்ரெயின்ல பண்ணதுக்கும் நீ விட்டுட்ட. இப்பயும் விட்டுரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க கீழ எரிஞ்சு போன சாம்பல் எடுத்து அந்த இது லைட்டா அந்த மோந்து பார்க்குறான். அப்படி மோந்து பார்த்தா, "சார் இது 95ல நடந்த கேங்கா இருக்குமோன்ன" உடனே, "இது அவங்க கிடையாது" அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரு சொல்றான். இப்போ திரு அங்க இருக்கிற லேடிய பார்த்துட்டு, "இது யாருன்னு?" அங்க இருக்கிறவங்ககிட்ட கேட்ட உடனே, "சார் ஷி இஸ் இண்டஸ்ட்ரியல் அசிஸ்டன்ட் கௌரின்னு" சொன்ன உடனே, "போஸ்டிங் ரோல்ல தானம்மா வந்த?" ஆமா சார். இப்போ என்ன சார் என் வேலை நான் ஆரம்பிச்சுட்டான்ன உடனே, "இப்படிலாம் கேள்வி கேட்காம நான் சொல்றத மட்டும் பண்ணு சரியான்னு" வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரு சொல்றான். இப்போ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்கேவோட தம்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தோனே அவங்க அப்பாட்ட கேட்குறாங்க, "ஏன்டா பிரதமர் செத்ததுக்கு லீவ் விட்டாங்க. ஏன்டா நீ உன் வீட்டுக்கு வரலன்ன" உடனே, "நீ செத்தா வந்திருப்பேன் கிழவி. எங்க உன் அருமை பேரன் நல்லா ஹிந்தி சர்க்காருக்கு வேலை பார்த்து அவங்களுக்கு எல்லாம் சம்பாரிச்சு கொடுக்குறான்ன" உடனே, "ஏன் பேச மாட்ட? நீ கஷ்டப்பட்டு காலேஜ் போகிறதுக்காக அவன் கஷ்டப்பட்டு கரியலி போட்டு உனக்கு ஃபீஸ் கட்டிட்டு இருக்கான்" அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, சரி சோத போடுன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உட்காடுறான். அப்படி உட்காந்து சாப்பிட்லான்னு போகிறப்போ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா செல்லியன் வந்துடுறான். வந்துட்டு உடனே அவன் தம்பி கையை பிடிச்சி முறுக்குறான். அவனை பண்ணதெல்லாம் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கான். நானும் என்ன பண்ணேன் விடுனே காலேஜ்லேருந்து நேரா வீட்டுக்கு தானே வரேன். நான் தான் பண்ணலன்ன உடனே, "ஏய் எனக்கு தெரியும்டா நீ என்ன பண்ணன" உடனே, "அண்ணா இதெல்லாம் அவளோட வேலை தான் எனக்கு அப்பயே தெரியும்ன" உடனே, "அவளோட வேலையா எவளோட வேலைடான்னு" அவங்க அப்பத்த கேட்ட உடனே, "வேற யாரு கண்ணகிதான்னு" சொல்லிட்டு அங்கே இருக்கிற கதவை மூடிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது சொல்கிறான். அப்போ அவன் தம்பி, "ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது எதையாவது எரிக்கலன்னா அவளுக்கு தூக்கமே வராதுன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ டப்புன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா செல்லியன் முன்னாடி வந்துட்டு சொல்கிறான், "ஏன்டா நீ தான் அந்த விஷயத்த பண்ணுன்னு எனக்கு தெரியும். உன்னோட கோரிக்கைகள் எனக்கு தெரியாதான்னு" சொல்லி இப்போ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் அண்ணனை தட்டி விட்டு வேகமாக அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அப்படி ஓடி போயிட்டு இருக்கும்போது, "ஏன்டா அப்படி பண்ண
பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் அண்ணன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சி சொல்கிறான். இதை பாரு, இதுக்கப்புறம் இதெல்லாம் நீ பண்ணாத, தயவு செஞ்சு பண்ணாத. மக்கள் என்றைக்கும் வன்முறைக்கு ஆதரவாக வரமாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னை போலீஸ் பிடிச்சா அவங்க விட மாட்டாங்கடா, மொத்தமாக உன்னை பிடிச்சி அமைக்கிறவாங்க. இதை பாரு, இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட எதனா வேணும்னு கேட்டிருக்கேனா, தயவு செஞ்சு இதை மட்டும் பண்ணுறான்னொடனே சரிண்ணா நான் இதெல்லாம் விட்டுறேன்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செல்லியனுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறான் அவன் தம்பியும். இப்போ செல்லியனும் அவன் தம்பியை ட்ரெயினில் ஏற்றி விட்டுறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனில் வந்துட்டு இருக்கும்போது, அதான் நான் சத்தியம் பண்ணிட்டல, பிற வேணா நான் பயந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்ன உடனே, டேய் சத்தியம் பண்ணியிருக்க, அதையும் பார்த்து இருந்துக்கோன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவன் அண்ணனை ட்ரெயினில் ஏற்றி விட்டு, ஏன் இப்போயே வர, அதான் இன்னும் டைம் இருக்குல்லன்னு உடனே, எனக்கு இங்கே தானே வேலை, நானும் அப்படியே என் வேலையை பார்த்துட்டு போகிறேன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா செல்லியன் சொல்லிட்டு இருக்கும்போது, சரின்னு அவன் தம்பி சிகரெட் பற்ற வைக்கலான்னு போகிறான். அப்படி பார்த்தா அவன் அண்ணன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைட்டர் எடுத்து வச்சுக்கிறான். ஒழுங்காக லைட்டர் கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சீனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட் ஆகுது. இப்போ திருவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஎம்ஐ பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவனோட பிஎம் வந்துட்டு, சார் சிஎம் உங்களை பார்க்கணுமா, உள்ளே வாங்கன்னு உடனே இப்போ சிஎம்மும் குட் மார்னிங்னு சொன்ன உடனே திரு கையில் அந்த பேப்பரை தூக்கி அங்கே டேபிளில் வைக்கிறான். அப்படி வச்ச உடனே அப்போ சிஎம் சொல்கிறாரு, 1939 இங்கே இந்திக்கு எதிராக 25 வருஷமாக போராட்டம் நடந்துட்டு தான் இருக்குது. அப்படி பண்ணுவாங்க, அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவனுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவானுங்க. இப்போ எதனால் 4 காலி பசங்க சேர்ந்து ஒரு பில்டிங் வச்சதுக்கு டெல்லியில் இருந்து இங்கே நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஆனால் சார் ஜனவரி 26 1965 என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் எடுத்து பார்க்குறான். பார்த்துட்டு ஸ்பெஷல் அட்டாக் ஃபோர்ஸ், ஓ அப்போனா என்ன வேணால் பண்ணலான்னு ஒரு முடிவில் இங்கே வந்திருக்கீங்க. அப்போ இங்கே இத்தனை ஸ்டேட் போலீஸு நாளாக இருந்து என்ன சார் பிரயோஜனம் அப்படின்னு சொன்ன உடனே, சரி இப்போ உங்களுக்கு என்ன தான் பண்ணணும்னு கேட்டால் உடனே, ஒன்றும் இல்லை, நான் காமிக்கிற பேப்பரில் எல்லாத்துலேயும் சைன் மட்டும் நீங்கள் போட்டால் போதுன்னு உடனே, சரி அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஎம்மும் சொல்கிறாரு. இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு செல்லியனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரத்தனா வேலை செய்கிற ரேடியோ ஸ்டேஷனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா போகிறா. அங்கே போயிட்டு அவகிட்ட ஹிந்தி கிளாஸ் கற்றுக்கலான்னு போகிறப்பா, அப்போ அவள் போட்டிருந்த ஐடின் கார்டை பார்த்துடுறா. பார்த்துட்டு, ஓ இங்கே நீ கிளர்க்கா, ஓ நீ என்ன சொன்ன, பிஎம் பொண்ணு, நான் இல்லைன்னா ரேடியோ ஸ்டேஷனில் ஒரு வேலையும் ஓடாது, அந்த ரேடியோ ஸ்டேஷனே என்னால் தான் ஓடுதுன்னு தானே சொன்னேன், தெரிஞ்சுக்கிட்டேன் மேடம் அப்படின்னு சொன்ன உடனே, சரி சரி இப்போ உனக்கு என்ன வேணும்னு உடனே, ஒன்றும் இல்லை ஹிந்தி கற்றுக்கணும் உடனே, அதுக்கு தான் மன்றம் இருக்குது, அதில் நீ போய் கற்றுக்கணும் உடனே, அதை தான் எரிச்சிட்டிங்களேன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறா. இல்லையா நாங்களே எரிக்கலன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த ரத்தனாவும் அப்படியே சமாளிக்க பார்க்குறா. சரி சரி எனக்கு எப்படியாவது ஹிந்தி மட்டும் நீ சொல்லி கொடுத்துருன்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறா. அப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது, ஏன்டா இப்படி மேலே கீழேன்னு சொல்லிட்டு கை ஃபுல்லாக கறி அழுக்கூட வந்து படித்தா எப்படா மண்டையில் ஏறும், நாளைக்கெல்லாம் குளிச்சுட்டு கரெக்டாக சுத்தபத்தமாக வா, அப்போ தான் நான் வந்து சொல்லி தருவேன் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரத்னாவும் சொல்லிடுறா. இப்போ அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு திரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீட்டிங்கில் இருக்கான். சிஎம், டெலிகிராம், போஸ்ட் ஆஃபீஸ்னு சொல்லிட்டு இப்படி மற்ற துறையில் இருக்கிற ஆஃபீஸர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குறாங்க, எப்படி சார் இவ்வளோ டப்பா அங்கே வந்ததுன்ன உடனே, ஒன்றும் இல்லை இந்திக்கு எதிராக நிதி திரட்டுறேன்னு சொன்ன உடனே மற்ற ஊரில் எல்லாம் வந்த கலெக்ஷன் அமௌண்ட்டு தான், இது வச்சதே நான் தான் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த திருவும் சொல்கிறான். அதுக்கு நேரமையாக ஊர் பேர் கேட்டு ரசீதெல்லாம் கொடுத்தோம். மெட்ராஸ், கடலூர், கோயம்புத்தூர், மதுரை இந்த ஊரில் இருந்தெல்லாம் அதிகமாக நிதி வந்திருக்கு. பொள்ளாச்சியில் ஒரு படி மேலே போலீஸ்காரனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து வாரி வாரி கொடுத்துருக்கான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை பொதுமக்களும் இதுக்கு ஆதரவாக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அப்போ உடனே சிஎம் என்ன சொல்கிறாருன்னா, புது போலீஸ் ஆஃபீஸர் தம்பி, இதை பாரு அந்த பில்டிங் அடித்த 4 பேர் எவன் கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு நீ என்னென்னமோ அவனுங்களுக்கு ஆறுதலாகவே பண்ணிட்டு இருக்க அப்படின்ன உடனே, அப்போ உடனே திரு வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா கீழே வந்து 2 பெட்ரோல் கேன் எடுத்து காமிக்கிறான். இது என்னன்னு தெரியுதா சார்ன்ன உடனே, தெரியலையே அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஎம் சொல்கிறாரு. பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு இந்த மாதிரி உங்களோட ஆஃபீஸ் எரிக்க போகிறேன்னு கேட்டேன். அதுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்தா தம்பி இன்னும் சேர்த்து ஏறின்னு சொல்லிட்டு 2 கேன் ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இப்போ மக்கள் எல்லாமே சேர்ந்து உங்களை பக்கம் எதிராக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்காங்க உங்கள் கட்சி மேலே அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த திருவும் சொல்கிறான். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்ட உடனே, இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே அஃபிஷியல்ஸ், அதாவது டெலிகிராம், போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களை தாண்டி தான் போவோம். வித்தியாசமாகவோ இல்லைனா வந்துட்டு வேறு மாதிரி எதுனா உங்களுக்கு காலோ மற்ற எதுனா போஸ்ட் ஆஃபீஸோ வந்தால் மறக்காமல் வந்துட்டு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ சிஎம் சொல்கிறாரு, தம்பி என் வீட்லேயும் தான் அப்போது ஃபோன்லாம் இருக்குது, அப்போ நானுமான உடனே, உங்கள் வீட்டில் தான் 5 ஃபோன் இருக்கே சார், முதலே அங்கேருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப சொல்கிறான். இப்போ அப்படியே ரத்தனாவும் நடந்த விஷயத்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா செல்லியனோட தம்பி சிதம்பரத்துக்கு ஃபோன் போட்டு சொல்கிறான். இந்த மாதிரி டெல்லியிலேருந்து எவனோ ஒரு போலீஸ் வந்திருக்கானா, தீவிரமாக தேட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே, இவ்வளோ சீக்கிரம் நடக்கணே தெரியல, யார் அவன உடனே எனக்கு யாருலாம் தெரியல, ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து அந்த விஷயம் லீக் ஆகிருக்குன்றதையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவன் வந்து சொல்கிறான் அப்படின்ன உடனே இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே செல்லியன் வந்து நிற்கிறான். ரத்னாவும் செல்லியனை பார்த்துட்டு, ஓ குளிச்சு சுத்தபத்தமாக வந்துட்டியா, சரி நீ மேலே போன உடனே ஃபோனில் யாரு, இதை பாரு நான் தான் டீச்சர், நான் தான் கேள்வி கேட்பேன், இப்போ நீ மேலே போ அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரத்தனா அந்த இடத்துல சொல்லி சமாளிச்சிட்றா. அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 மாதமும் போகுது. செல்லியனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு ஹிந்தி கற்றுக்கிறான். அப்படியே ரத்னாவுக்கும் செல்லியனுக்கும் லவ்வும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துடுது. இப்போ இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு திரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஎம்மை பார்த்து பேசுகிறான். சார் எங்களோட இன்ஃபர்மேஷன் படி ஜனவரி 26 கருப்பு கொடி பறக்க வரலான்னு சொல்லிட்டு எல்லாருமே பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ன உடனே அதையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஎம் வாங்கி பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது, ஆமாம் நீங்கள் மதுரைக்கு ஹிந்தி வாரம் தொடங்கி வைக்க போகிறீங்களா அப்படின்னு உடனே,
தம்பி அங்கே நான் பார்த்துக்கிறேன், மெட்ராஸ் நீ பார்த்துக்கோ அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஎம்மும் சொல்லிடுறாரு. இப்போ அண்ணா பேசுகிறத வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. இன்னும் எவ்வளோ நாள் தான் நாங்கள் பதுங்கி இருக்க முடியும்? வரும் ஜனவரி 26ஆம் தேதி எல்லோர் வீட்லயும் கருப்பு கொடி பறக்க வேண்டும் அப்படின்னு புரட்சிகரமாக பேசிகிட்டு இருக்கும்போது, இப்போ திரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அந்த 26ஆம் தேதி நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்றத வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேட்ட உடனே அந்த ப்ரெஸ்காரன் வந்துட்டு ரூ. 1 கையில் கொடுத்து நியூஸ் பேப்பர் வாங்கி தெரிஞ்சுக்க தம்பின்னு சொன்ன உடனே, இப்போ திரு என்ன பண்ணுறான்னா அந்த இடத்துல ஒரு ஜம்பை போட்டு அங்கே இருக்கிற நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு, மொத்த கட்சி ஆஃபீஸையும் எரிக்க பார்க்குறீங்களா அப்படின்ன உடனே, தம்பி 26ஆம் தேதி எங்களோட முரசு ஒழிக்கும்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொன்ன உடனே, இப்போ அண்ணா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ திரு என்ன சொல்கிறான்னா, இதை பாரு ஒரே இடத்துமா வச்சுக்காதீங்க, மாற்றி மாற்றி சுட்டிக்கிட்டே இருங்க, அப்புறம் பாளையங்கோட ஜெயிலில் போட்டுடலாம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரு சொல்கிறான். செல்லியானும் டெல்லியிலேருந்து வந்த டிடிஆர் வேலைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு கிளம்பி போகும்போது அவங்க அப்பத்தான் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. எல்லா சாமியும் உனக்கு துணையாக இருக்கீங்க, கண்டிப்பாக உனக்கு தான் இந்த வேலை கிடைக்கும், நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன், நீ நல்லபடியாக போயிட்டு வா அப்படின்னு உடனே சரியா பார்த்தா நான் போயிட்டு வரேன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா செல்லியனும் சொல்கிறான். இந்த பங்கு பார்த்தா செல்லியனோட தம்பி வர 26ஆம் தேதி கருப்பு கொடியை நீட்டு நம்மளோட போராட்டத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ அந்த கூட்டத்தில் ஒருத்தர் சொல்கிறான், டேய் இதை பாடுறா வரவன் டெல்லி போலீஸா, அவனுக்கு ரொம்ப கொடூரமானவனுங்க, சுட்டு காலி பண்ணாலும் பண்ணிடுவானுங்க, முன்னாடி சத்தாலும் நிம்மதியாக நம்ம வீரமாக சாப்பிட்றோம்டா அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நம்ம இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி செல்லியன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் தம்பியை பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு சாப்பாட்டோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறான். அப்படி பார்த்தாங்களாம் கூட்டத்தை கூட்டி வச்சு போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கும்போது, இதை பாருங்க இந்த மாதிரி நாங்கள் சங்கம் இந்த மாதிரி நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் போராட்டத்துக்காக. ஆமாம் நீங்கள் யாருன்னு உடனே, ஏதோ உங்கள் தலைவர் இருக்காரு அவர்கிட்டே கேளுங்க நான் யாருன்னு தெரியணும் உடனே, நேரத்துக்கு சாப்பாடு தூங்குறதுக்கு துணி தங்குறதுக்கு இடம் இருக்கிறனால தானே உனக்கு போராட்டம் பண்ணுறதுக்கு இப்படி திமிரேறி போய் கிடக்க அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் அண்ணன் சொல்கிறான். உடனே ரத்னா வந்துட்டு, இல்லை இல்லை அவன் நமக்காக தான் பண்ணுறான் உடனே, இதை பாரு இது எங்கள் குடும்ப விஷயம் நீ குறுக்கால வராதான்னு சொன்ன உடனே, எப்படியும் அடிச்சுட்டு சாங்கடான்னு சொல்லிட்டு ரத்னாவும் ஓரமாக போயிடுறான். இப்போ அப்படியே அவன் தம்பி சொல்கிறான், இதை பாரு ஒன்றை மாதிரிலாம் பார்த்துட்டனால ஓரமாக இருக்க முடியாது, தப்பு பண்ணால் நான் தட்டி கேட்பேன் அப்படின்ன உடனே, இங்கே இருக்கிறவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க பெற்றவங்க படிக்க வைக்கிறாங்க, நீ என்னன்னா அவங்களை இப்படி பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு அவன் தம்பியை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். இப்படி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் தம்பியோட காலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் அண்ணன் செல்லியும் உடச்சி விட்டுறான். இதை பாரு உன்னோட தலைவனுக்கு கால் உடஞ்சிச்சு, இனிமேல் போராட்டம் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது, எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டு அவன் வீட்டுக்கு போய் ஒழுங்காக படிக்கிற வழியை பாருன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் அண்ணன் கோமாங்க வந்து சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். அப்போ செல்லினும் டிடிஆர் இன்டர்வியூக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெல்லி வந்துடுறான். அப்படி வந்துட்டு அங்கே இருக்கிற பிளாட்ஃபார்மில் வேகமாக நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்போ ஆப்போசிட்டில் ஒரு ஆள் ரொம்பவே பதட்டமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடந்து வந்துட்டு இருக்கான். ஐயோ டைம் ஆயிடுச்சு நடந்து வந்துட்டு இருக்கும்போது அப்படி ரெண்டு பேரும் இடிச்சுக்கிறாங்க. இடிச்சதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பையன் வச்சு அந்த பெண்ணு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்கு அடியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போய் விழுந்துடுது. அந்த பெண்ணும் ஐயோ அண்ணன் பரீட்சைக்கு வர டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த தண்டவாளத்தில் இருக்கிற பெண்ணை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது, தம்பி ஒரு நிமிஷம் இருப்பான்னு சொல்லிட்டு அப்போ செல்லி அவன் பாக்கெட்டில் அந்த பேனாவை எடுத்து அந்த பையனை கொடுக்குறான். இந்தாப்பா இது ரொம்ப ராசியான பேனா, அண்ணாவே எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து செல்லி நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பையனும் அண்ணன் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நான் வந்துட்டு கலெக்டர் எக்ஸாம் எழுத போகிறேன்னு, நம்ம மாநிலத்திலேருந்து நான் தானே முதல்ல எழுத போகிறேன் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பையன் பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது, இந்த பெண்ணு உங்களுக்கு வேணுமானவொடனே, ஆமாப்பா எனக்கு வேணும்னு அந்த செல்லின்னு சொல்கிறான். சரி நான் அப்போ அந்த இடத்துல நான் 4 மணிக்கு வச்சுருவான் உடனே கண்டிப்பாக வச்சிடணும்னு சொல்லிட்டு இப்போ செல்லின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை பாரு அந்த பஸ் பிடிச்சனா நீ போகிற இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம்ப்பா, சீக்கிரம் போகணுன்ட்டு பார்த்தீங்கன்னா சொன்னேன். அந்த பையனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் ஏறி சின்ன அண்ணன் நான் போயிட்டு வரேன் 4 மணிக்கு அங்கே வச்சுடுறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பையனும் அங்கேருந்து பஸ் ஏறி போயிடுறான். இப்போ செல்லியனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூக்காக போயிடுறான். போயிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே இன்டர்வியூ எடுக்கிறவங்க கிட்ட சொல்கிறான், சின்ன பசங்களை தும்கன்னு சொல்லணும், பெரியவங்களை அப்கன்னு சொல்லணும்னு ஹிந்தியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னு திக்கி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ இன்டர்வியூ எடுக்கிறவரும், இல்லைப்பா நீ சொல்கிறது தப்பு, அது அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்ன உடனே, சாரி சார் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் போக அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ திடீர்னு இன்டர்வியூ எடுக்கிறவர், சாரி தம்பி ரிஜெக்டர் அப்படின்னு சொன்ன உடனே, சார் ஏன் சார்ன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா செல்லி ஒன்று கேட்குறான், உன்னோட ஹிந்தி இவ்வளோ வீக்காக இருக்கேப்பா, இதை வச்சு நீ எப்படி சர்வே ஆகணும் உடனே, சார் ப்ளீஸ் சார் நான் வேலை செய்ய கற்றுக்குறேன் சார் ப்ளீஸ் சார் எவ்வளவோ கேட்டு பார்த்தோம், இல்லைப்பா தம்பி நீ வெளியே போயிருப்பா அப்படின்னு சொன்ன உடனே செல்லியனும் ரொம்பவே மனசு உடஞ்சு ரயில்வே ஸ்டேஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்கான். அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஎம் வராரு போல். அப்போ அங்கே எல்லாருமே வந்து நின்றுட்டு இருக்கும்போது அப்போ அந்த செல்லியனுக்கு ஒரு பேனா கொடுத்தான் பார்த்தீங்களா ஒரு பையன், அந்த பையன் ஓடி வந்துட்டு சிஎம் காலில் விழுந்து கேட்குறான், இந்த மாதிரி ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதலான்னு வந்த யார் 2 மாதம் கழிச்சு வான்னு சொல்லிட்டாங்க, அப்போ ஹிந்தி கற்றுக்கிட்டா தான் உன்னால் எழுத முடியும்னு சொல்கிறாங்க. ஏன்னா உடனே சிஎம்மும் சொல்கிறாரு, இதை பாருப்பா ஐஏஎஸ் எக்ஸாமோட ஹிந்தியோ சேர்க்கலாமான்னு சொல்லி பேசிட்டு தான் இருக்காங்க, அது இன்னும் முழுமையடையலை, அதுக்குள்ளேயும் ஏன்ப்பா இப்படி பண்ணுறேன்னு உடனே, ஐயா ப்ளீஸ் அவங்க எப்படியாவது என்னோட எதிர்காலத்தை உங்கள் கையில் தான் இருக்குது, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கயான்னு உடனே, இதை பாருப்பா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, பேசி தான் போயிட்டுருக்குது, அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ஹிந்தி எழுதுறாங்கன்னா நீ இங்கிலீஷில் எழுதுப்பான்னு சொன்ன உடனே, ஐயா இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கே எங்களுக்கு 200 வருஷம் ஆச்சு, அதை எழுதி பார்த்து தமிழில் புரிஞ்சு அது ஒரு 10 வாட்டி ஃபில்லிங் மிஸ்டேக் ஆகி அதை நாங்கள் எப்படியாவது கஷ்டப்பட்டு எழுதுறதுக்கே ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கா, இப்போ ஒரு புதுசாக மொழி எடுத்துகிட்டு வந்து இதையும் கற்றுக்கணும்னு நாங்கள் என்னையா பண்ணுறதுன்னு உடனே அந்த சிஎம்மும் சொல்கிறாரு, இந்த பைத்தியத்தை தூக்கி வெளியே போடுங்க
விடுங்கடா அப்படின்னு சொன்ன உடனே அந்த போலீஸ்காரங்களாம் அந்த பையனை பிடிச்சி வெளியே போட்டுறாங்க. அப்போ திடீர்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அலறல் சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த பையன் வந்துட்டு தீ குளிச்சிட்டான் போல. அது செல்லியோன்னு அதிர்ச்சியில் பார்த்துட்டு இருக்கும்போது 4 மணிக்கு நான் அந்த இடத்துல பேனா வச்சுறான்னு அந்த பையன் சொன்னான் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போயிட்டு பேனாவோட சேர்த்து ஒரு பேப்பர் இருக்குது. செல்லியோன்னு அந்த பேப்பரை எடுத்து பார்த்து அதில் போட்டிருக்கிறத வாசிக்கிறான். என் கனவை இந்தி திணிப்பு எதிர்த்தது, என்னோட வாழ்க்கையை இந்த அரசியல் மாற்றி விட்டது, என்னோட உரிமையையும் இது பறித்து விட்டது, கடைசியால் நான் என்னை எரித்துக் கொள்கிறேன்னு சொல்லி அந்த பையன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரில் எழுதி வச்சிருக்கான். ஸோ இதில் இந்த பக்கம் இப்படி போயிட்டு இருக்கும்போது மதுரைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தி தொடக்கத்துக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஎம் வந்திருக்காரு. அப்படி அவங்க வந்த உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே டைட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருவும் போலீஸ் ஆஃபீஸ்லாம் போட்டு அந்த இடத்த செம்ம செக்யூரிட்டியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வச்சுருக்கான். அப்படி போலீஸ் ஜீப்பில் வந்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த இவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேட்குறான் அந்த ஓட்டுற டிரைவர், ஏன் சார் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தானே அவங்கக்கிட்ட போயிட்டு எதுக்கு சார் நம்ம இவ்வளோ ஃபோர்ஸ் படையெல்லாம் வச்சு ரொம்ப இது பண்ணணும்னு உடனே வண்டி நிப்பாட்டு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆளும் வண்டி நிப்பாட்டிட்டு அந்த திரு வந்துட்டு என்ன பண்ணுறான்னு அந்த டிரைவர் தள்ளி விட்டு இவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். கால் உடஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு செல்லியனோட தம்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே போராட்டத்துக்காக வந்திருக்கான். இப்போ அந்த இடத்துல கருப்பு கொடி காமிச்சா தானே பிரச்சனைன்னு சொல்லிட்டு கருப்பு பேப்பராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பறக்க விட்டுட்ருக்கான். அப்படி பறக்க விட்டுட்டு இருக்கும்போது மொத்த போலீஸும் செல்லியனோட தம்பியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு அவன் கழுத்தில் டைட்டாக கயிறை போட்டு இறுக்கிட்டு இருக்கும்போது அப்போ மேலேருந்து ஒரு சோடா பாட்டில் பறந்து வந்து டப்புன்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டப்புன்னு விழுந்துடுது. விழுந்த உடனே அவன் அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கும்போது இப்போ அப்படியே அவனை காமிக்கிறாங்க. மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா செல்லியன் திருப்பியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போராட்டம் பண்ணுவோம், நம்ம எப்படியாவது இந்திக்கு மாறா வந்துட்டு பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா செல்லியனும் வந்துடுறான். வந்துட்டு கருப்பு கொடி காமிச்சா கைது பண்ணிங்களா, எங்கள் தலை மயிறு கூட தான் ஏன் கருப்பு முடிஞ்சால் கைது பண்ணி பாருன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஎம் இப்போ அங்கே பார்த்து அங்கேருந்து நம்ம செல்லின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கத்துறான். இப்போ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் தம்பி அவங்க கூட்டாளிக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாயிடுது. செல்லியனும் அங்கே இருக்கிற ஓலை வண்டின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பற்ற வச்ச உடனே கலவரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாகிடுது. அப்போ தீர்வு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்த உடனே எல்லாருமே தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடி போயிட்டு இருக்கும்போது அவனோட தம்பி செல்லியனை பார்த்து கேட்குறான், அப்போ நீ தான் அந்த புறநானூறு கூட்டத்தோட தலைவன் தானே அப்படின்னு சொன்ன உடனே சரி போன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் அண்ணனும் சொல்லிடுறான். இப்படி எல்லாருமே இங்கேருந்து தப்பிச்சு போன உடனே அங்கே திருவும் வந்துட்டு அங்கே கீழே கிடக்கிற உடஞ்ச பாட்டில் பீஸ் எடுத்து பார்க்குறான். அப்படி பார்த்துட்டு அப்போ அவன் போலீஸ்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறான், நீ ஒரு நாள் கேட்டால யார் சார் அதுன்னு சொல்லிட்டு 1956 ஆமோ திருப்பியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துடுச்சுன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொன்னோடனே இப்போ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா செல்லியனும் மேலே நின்றுட்டு இருக்கான். ஸோ அப்படியே வந்துட்டு இந்த சீனியும் கட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு பையன் ஓடி வந்து மதுரை கல்லூரி தலைவர்கிட்ட ராமசாமி கிட்ட வந்து ஒரு தந்தி வந்திருக்கு, மாசி வீதியில் நடந்த போராட்டத்தில் 2 மாணவர்கள் பலின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ செல்லியனோட தம்பி வரான். வந்துட்டு எதிர்கட்சிக்காரங்க 2 மாணவர்களை ரொம்பவே துன்புறுத்தி கொண்டிருக்காங்க, அது போலீஸ்லாம் நின்று வேடிக்கை பார்த்துருக்காங்க, நாளைக்கு போலீஸ்க்கு எதிராக நம்ம போராட்டம் பண்ண போகிறோன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அனுமதி கிடச்சிச்சுன்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே கத்துறாங்க. அப்படி கத்திட்டு இருக்கும்போது துரை குடியரசு தினத்தை அன்றைக்கி எதுக்கிட்ட அனுமதி கொடுத்தாங்க, ஏன்னா குடியரசு தினம் அன்றைக்கி போராட்டம்லாம் பண்ணால் போலீஸ் என்ன வேணால் பண்ணலான்னு சொல்லி சட்டத்திலே இடம் இருக்குன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் சொல்லியும் சொல்கிறான். அவங்க நமக்கு வலை வீசுறாங்கன்னு சொன்ன உடனே அவன் தம்பி அதெல்லாம் எனக்கு தெரியாது, நாளைக்கு நான் போராட்டத்துக்கு போவேன் போவோம், ஆனால் 27ஆம் தேதி போவோம் அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் முடியாதுண்ணா, இவனுங்கெல்லாம் பார்த்துட்டனால சும்மா இருக்க முடியாது, நான் போவேன்னு. டேய் தம்பி சொல்கிறத கேளு, இப்போ வீரமாக செயல்படுறது முக்கியம் இல்லை, விவேகமாக செயல்படுறது தான் முக்கியம்னு சொல்லி அவன் அண்ணன் சொல்கிறான். இனிமேல் நம்ம முழு போராட்டம் பண்ண போகிறதில்ல, அரக்கை போராட்டம் தான் பண்ணணும். இவனுங்களுக்குலாம் அரக்கை போராட்டம் பண்ண போகிறது, அரக்க போராட்டம் பண்ணால் தான் படிக்கணும். டேய் நானே அரக்கனாக இருந்தனால தாண்டா என்னிலேருந்து ஒருத்தனை இழந்துட்டேன், சொல்கிறத கேளு, 27ஆம் தேதி என்னோட பறக்கும் படையோட நானே போராட்டத்துக்கு போகிறேன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் தம்பிக்கிட்ட சொன்ன உடனே சரின்னு சொல்லி அவன் தம்பியை ஒத்துக்கிறான். நீ அண்ணனா சொல்லியிருந்தா கேட்டிருக்க மாட்டான், பறக்கும் படை தலைவனா சொல்கிறனால நான் கேட்குறேன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் தம்பியை ஒத்துக்கிறான். இப்போ அப்படியே திருவம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. திருவம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமாக போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டு நான் தான் உங்களுக்கு அனுமதி கொடுத்தல, நீங்கள் ஏன் கேன்சல் பண்ணீங்கன்னு கேட்ட உடனே அது நாங்கள் கேன்சல் பண்ணல சார், ஸ்டூடெண்ட்ஸே வந்துட்டு கேன்சல் பண்ணிக்கிட்டாங்க, 26ஆம் தேதி பண்ண வேண்டிய போராட்டத்தை 27ஆம் தேதி பண்ணுறேன்னு அவங்களே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ திருவம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா யோசிச்சு போகிறேன். அப்படி யோசிச்சு பார்த்துட்டு இதை பாருங்கள் சார், 26ஆம் தேதி நம்மளால் என்ன வேணால் பண்ண முடியும், ஆனால் 27ஆம் தேதி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி பண்ணணும்னா 144 தடை உத்தரவு நமக்கு வேணும் சார் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ உடனே நல்லா தீர்வு யோசிச்சு பார்த்துட்டு சரி அதை நான் ஷூட்டிங் ஆர்டரோடு வரேன், நீங்கள் லப்பர் புல்லட்ஸ் ஃபயர் கேஸ் எல்லாமே இருக்குல்லன்னு உடனே இருக்குது சார் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ உடனே அந்த ஒரு பொண்ணு கேட்குது, சார் சிஎம் அந்த மாசி வீட்டில் நடந்த கலவரத்துக்கு அப்புறம் ஃபோனே எடுக்கலை, ஆனால் இதுக்கு மட்டும் அப்ரூவ் கொடுத்துட்டு வரா சார் ஷூட்டிங் ஆர்டருக்குன்னு உடனே அது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருவும் சொல்கிறான். இப்போ ரத்தனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துட்டான். அவங்களுக்கு இப்போ ஒரு டவுட் வரல, எதுக்கிட்ட சம்மந்தமே இல்லாமல் ரத்தனாவை போய் போலீஸ் ஸ்டேஷனில் கைது பண்ணி கூட்டு வந்தான்னு. ஸ்டார்டிங் சீனில் இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு மீட்டிங் பண்ணும்போது ஃபோன் கால்ஸு போஸ்ட்டு டெலிகிராம்ஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்களே. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரத்தனா வீட்டில் இருந்து அண்ணா காலேஜுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 தடவை கிட்ட ஃபோன் போயிருக்கு அப்படின்றத ரெக்கார்டோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்கிறான், நீங்கள் வர எம்பி ரொம்ப வெளியே தெரிஞ்ச ப்ரெஸ் மீடியான்னு சொல்லி ரொம்ப அசிங்கமாயிடும்,
பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே ஸோ சிஎம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாசி வீதியில் நடந்த கலவரத்துக்கு அப்புறம் ஃபோன் எடுக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரு வந்துட்டு எம்பி பொண்ணை வந்து தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து ஸ்டேஷனில் கேஸ் போட்டுருவோம் 144 தடை உத்தரவு எங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொன்ன உடனே இப்போ உடனே எம்பி ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி சிஎம்க்கு கிட்ட சொல்கிறாரு, சார் அந்த 144 தடை உத்தரவை போட்டு விட்ருங்க சார்ன்ன உடனே சரி இப்போ எப்படியே திடீர்னு கொடுக்க முடியும்னு உடனே சார் ப்ளீஸ் சார் கொடுத்துருங்கன்னு சொன்ன உடனே சரி ஸோ கொஞ்சம் எம்பியும் சிஎம்மும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறனால அவரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறாரு. சரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ திருக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 144 தடை உத்தரவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இப்போ திருவும் அந்த எம்பி கிட்ட சொல்கிறான், நான் ஃபோன் போட்டப்பவே சிஎம் சார் எடுத்திருந்தாருன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்கவே தேவையில்லைன்னு சொல்கிறான். இப்போ ரத்னாவையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ரூம்குள்ளே பூட்டி வைக்கிறாரு. இப்போ ரத்னாக்கு மட்டும் தான் தெரியும் 144 தடை இருக்குன்றது. இப்போ அவங்க டீமுக்கு யாரும் தராதனால ப்ளீஸ் அவங்க ரொம்ப பாவம் ப்ளீஸ்ன்னு வந்து சொல்கிறது கேளுமா உள்ளே போன்னு சொல்லி ரூமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூட்டி வச்சுட்டு போயிடறாரு. இதை பாரு அவளுக்கு சாப்பாடு எல்லாம் தண்ணி கிண்ணி எல்லாம் கூட, ஆனால் அந்த கதவை மட்டும் தந்துடாதுன்னு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்போ செலியனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போராட்டத்துக்கான அனுமதி வாங்குறதுக்காக கலெக்டர் ஆஃபீஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே அந்த போலீஸ் ஆஃபீஸர் நடந்து போகிறாரு. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது சார் ஏற்கனவே 8:55 ஆச்சு, இன்னும் 5 நிமிஷம் தான் சார் இருக்குன்னு உடனே அதான் 5 நிமிஷம் இருக்குல்ல கிடைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆள் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். செலியனும் இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே 2 போலீஸ் ஆஃபீஸர் பேசிட்டு போகிறத வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேட்குறா, ஐயோ என்னங்க இவனுங்களே போராட்டம் நடத்துன்னு சொல்கிறானுங்க, பார்த்தா 144 தடையும் போகிறானுங்க ஒன்றுமே புரியலன்னு நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்போ செலியன் வந்துட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் பேசினதில் 144 தடைன்றதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறான். அப்போ என்னமோ தப்பு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைக்கிள் எடுத்துகிட்டு அவங்களோட தம்பியும் அவங்களோட டீமையும் அலர்ட் பண்ணுறதுக்காக வேகமாக போயிட்டு இருக்கும்போது அப்போ அவன் கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஆள் வந்து அவன் தம்பிகிட்ட சொல்கிறான், என்னடா இவ்வளோ நேரம் ஆகி அண்ணனும் வரல அனுமதியும் வரல, இப்போ என்னடா பண்ணுறதுன்னு உடனே அனுமதி வருதோ இல்லையோ எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற நம்ம ஆட்களும் சேர்ந்து 9 மணிக்கு கரெக்டாக போராட்டத்தை தொடங்க போகிறோம், இது என்ன ஆனாலும் நம்ம பண்ணி தான் ஆகும்னு சொல்லிட்டு அவன் போகும்போது அப்போ அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் பேர் நாங்களும் வரணும்னே எல்லோரும் மாட்டிக்க வேணாண்டா கொஞ்சம் பேர் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க மட்டும் கொஞ்சம் பேர் மட்டும் போராட்டத்துக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா போகிறாங்க. இவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் எல்லாருமே சேர்ந்து தடுத்துட்டு இருக்கும் போது அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, டே உங்களுக்கு போராட்டம் பண்ணணும்னா போய் டெல்லியில் போய் பண்ணுங்கடான்னு ஒன்று. டெல்லி தான் இந்தியாவா, காந்திஜி என்ன உப்பு சத்தியாகிரகம் டெல்லியிலேயே போய் பண்ணார், சிதம்பரம் என்ன சைனாலியா இருக்குன்னு சொல்லிட்டு வாழ்க தமிழ் வெல்க தமிழ்நாடு அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ உடனே வந்துட்டு அப்போ திருவும் மேலே இருந்து லெக்ஸ் பாசிங் சாருன்னு உடனே அவனை உள்ளே விடுங்கன்னு சொன்னால் சாருன்னு சொன்ன உடனே பேரிகேட்டை திறந்து விட்ட உடனே எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வராங்க. அப்படி உள்ளே வந்துட்டு இருக்கும்போது அந்த எஸ்பி சாரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருக்கிட்ட போய் கேட்குறான், சார் உண்மையிலேயே நம்ம டார்கெட் இவன் தானா, அவனும் பெருசாக கலவரம் எதுவும் பண்ணல, அவனும் அமைதியாக தான் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறான், உண்மையிலே நம்ம இவனை ஷூட் பண்ணி தான் ஆகணுமா சாருன்னு உடனே செஸ்ட்டில் ஷூட் பண்ணுங்கள் சார் உடனே சார் இது 303 M46 புல்லட் சார் சுட்டா என்ன வேணால் ஆகலான்னா உடனே இப்போ உடனே திருவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறான், 200 வருஷம் பிரிட்டிஷ் எப்படி தமிழ் ஆளுந்தான்னு உங்களுக்கு தெரியுமா சார், அவன் ஒரு குண்டு தான் சுடுவான் ஆனால் அது 1 கோடி பேருக்கு கேட்கும் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருவும் சொல்கிறான். ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க சார், நான் என்ன சொல்கிறேன்னா அதை மட்டும் செய்யுங்கன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொன்ன உடனே லான்ச் ஸ்மோக்ஸ்ன்னு சொன்ன உடனே எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா புகையை தூக்கி போடுறாங்க. அப்படி போட்ட உடனே இப்போ ஃபயருன்னு சொன்ன உடனே அங்கே ஒருத்தன் கண்ணை ஏன் பண்ணி நின்றுட்டு இருக்கிறத அவன் ஃப்ரெண்டு பார்க்குறான். பார்த்துட்டு டே மாப்பிள்ள துப்பாக்கி வச்சிருக்காங்க, டே அது சும்மா ரப்பர் குண்டுடா முன்னடா நீ பயப்படாதாடான்னு சொல்லிட்டு போராடவும் தமிழ் வாழ்கன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவன் அண்ணனும் சைக்கிளில் வந்துட்டு செல்லியை வேகமாக வரான். வந்துட்டு டே எங்கடா அவங்க அண்ணே அவங்க அப்பயே போயிட்டாங்கண்ணே எவ்வளோ சொல்லியும் கேட்கவே இல்லைன்னு இருங்கண்ணே நாங்களும் வரணும்னே, டே நீங்கள் வராதிங்கடா நீங்கள் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு செல்லியன் மட்டும் வேகமாக சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த போராட்டம் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா போகிறான். இதை திரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பைனாகுலர் மூலியமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிற கலவரத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவன் அண்ணன் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ஒருத்த கண்ணை ஏன் பண்ணி அவன் தம்பிக்கு நேரம் இருக்கிறத பார்த்துட்டு அவன் அண்ணன் ஓரளவுக்கு சென்ஸ் பண்ணிடுறான், செல்லியை நம்ம தம்பி சுட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ அவன் போட்டிருக்கிற வெள்ளை சட்டையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கழட்டுறான். அப்படி கழட்டும் போது திருவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பைனாகுலர் மூலியமாக பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது சட்டையை கழட்டினதுக்கப்புறம் செஸ்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை குத்தி இருந்தது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1956 வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் தீ விபத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருக்கையை உடச்சவன் வேறு யாரும் இல்லை, இவன் தான். இப்போ இவன் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருக்கு தெரிஞ்சிடுது, இவன் தான் நம்ம கையை உடச்சிருக்கான்னு சொல்லிட்டு இப்போ உடனே கன்று ஏம் பண்ணி வச்சுட்டு இருக்கிறவனும் அவன் தம்பியை நெஞ்சிலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுட்டுறான். செல்லியனும் சுற்றாதீங்கன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை துணியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா தூக்கி காமிச்சிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேகமாக திரு ஓடி வரான். ஓடி வந்துட்டு போலீஸ் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அடிச்சுட்டு இருக்கும்போது யார்ரா இவன் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரு அவனை பார்த்து கேட்ட உடனே என் தம்பி சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் தம்பி உயிரும் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்குது. அப்போ அந்த திருவோட அசிஸ்டண்ட்டுன்னு ஒரு சொன்னால் பார்த்தீங்களா, அவன் வந்துட்டு அவனோட கழுத்தை தொட்டு பார்த்து சார் இன்னும் லைட்டாக உயிர் இருக்குது சார் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனால் காப்பாற்றிடலாம் சார்ன்னு சொன்ன உடனே காப்பாற்றி என்ன அவார்டு சிறந்த சேவைக்குன்னு அவார்டு வாங்க போறியா விடு ஸ்ட்ரெயிட்டாக மாச்சரிக்கு போட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து சின்ன காவக்கூடையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் தம்பியை வந்துட்டு திரு தள்ளி விட்டுருவான். ஸோ நடந்த கலவரத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செல்லியனோட தம்பியை திரு கொன்னுருவான்.
இந்த சீனை இப்படியே கட் பண்ணா, செழியன வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஜெயில்ல கட்டி வச்சிருப்பான். கட்டி வச்சுட்டு அங்க இருக்கிற ரேடியோல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவரோட தமிழ் புரொஃபசரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கலவரம், இந்த மாரி மொழி எதிர்ப்புக்காக நாங்க வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம். எங்க மேல தான் தப்புன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே மொத்தமா மாத்தி சொல்றதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆ திருவோட ஆட்கள் வந்துட்டு அந்த தமிழ் வாத்தியார வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சொல்ல வச்சுட்டாங்க அடிச்சு. திருவும் இப்ப செலியன பார்த்து ஒரு விஷயத்த சொல்றான். நம்ம ஆளுங்க பிரியாணிய பார்த்தா தன்மானத்த விட்டுருவாங்களா? அப்படின்னு சொன்னவுடனே செலியனும் சொல்றான். அப்போனா நீ நெறைய பிரியாணி சாப்பிட்டுருப்ப போலன்னு சொல்றான். சாதாரணமா முடிய வேண்டிய விஷயத்த இவ்வளோ பெருசா ஆக்கிட்டல அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உடனே திருவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவனோட ரைட் ஹேண்ட காமிக்கிறான். என் ட்ரிகர் ஃபிங்கர உடைச்சு 6 வருஷமா என்னோட கெரியரவே நீ நாசம் பண்ணிட்டல. ஆனா நான் லெஃப்ட் ஹேண்ட்ல எல்லாத்தையுமே செய்ய கத்துக்கல. அந்த மாரி தானடா உங்கள நாங்க ஹிந்திய கத்துக்கோங்கன்னு சொல்றேன். நீ என்னன்னா மாணவர்கள சோம்பேறியாக்கி அவங்கள ஒண்ணுமே கத்துக்க விடாம நாட்டையே வளர்ச்சி அடையாம செஞ்சுட்ருக்க. சரி உன்னால எவ்வளோ போராட முடியுமோ போராட்டம் பண்ணு. ஆனா உன் தம்பி என்னானான்னு தெரியுமா? சாக்கடையோட சாக்கடையா தூக்கி போட்டு பொணத்த எரிக்கிற மாரி தான்டா எரிச்சேன்னு சொல்லிட்டு அவன் தம்பிக்கிட்ட இருக்கிற லைட்டர அவன் முன்னாடியே வந்துட்டு அதாவது செலியன் முன்னாடியே சிகரெட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா பத்த வைக்கிறான். இன்னும் உன்னால எத்தன பேர்றா உயிர் இழந்து போவாங்க. ஒழுங்கா நான் சொல்ற வாக்குமூலத்த நீ ஒத்துக்கோ. அந்த ட்ரெயின் எரிச்சது நீங்க தான் சொல்லி ஒத்துக்கோன்ன உடனே முடியாது. ட்ரெயின் அடிச்ச கிரிமினல் நீ என் முன்னாடியாடா திமிரா பேசுற அப்படின்ன உடனே, பெரிய சேனை ஒண்ணு இருக்குடா எங்க பின்னாடி. நீ எத்தன பேர கொல்லுவ? 1000 கோடி லட்சம் எத்தன பேர கொல்லணுமோ கொன்னுக்கோடா அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, செலியன் சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ நீ ஒத்துக்க மாட்ட. வாக்குமூலம் குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, இப்போ உடனே ஒரு பெரிய கட்டிங் பிளேட் மாரி எடுத்துட்டு வந்து, சரி நீ ஒத்துக்கிற வரைக்கும் டார்ச்சர் பண்ணி உன்னோட மூளை அப்படியே பர்ன் ஆயி, சூடாகி ஒரு கட்டத்துக்கு மேல நீயே ஒத்துக்கிற மாரி நான் பண்றேன்னு சொல்லிட்டு, இப்போ உடனே அவன் கையில இருக்கிற ஒரு ஒரு நகமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, புடுங்க ஆரம்பிக்கிறான். சென்னியனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுத்தையும் சொல்ற மாரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியல. நம்மளால எவ்வளோ தாக்க முடியுமோ தாங்குவோம்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, செல்லியனும் அவ்வளோ வலிய வந்துட்டு பார்த்தீங்கிறான் தாங்கிக்கிறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த திருவோட அசிஸ்டன்ட் போலீஸ் பார்த்தீங்கன்னா வரான். வந்துட்டு அந்த திருவிழாத நேரம் பார்த்துட்டு ஒரு கத்தி மாரி எடுத்து கையில குடுத்து, அவனோட கட்டெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவுத்து விட்டுட்டு, "இத குத்திட்டு இங்க இருந்து என்ன தப்பிச்சு போயிரு" அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொன்ன உடனே, உடனே செலியன் அத பார்த்துட்டு சிரிக்கிறான். "நீயும் தப்பிச்சு போறியா? இல்லன்னா உன் ஃப்ரெண்டு கோவிந்தா மாரி இந்த திருக்கையால அடிபட்டு சாவுறியான்னு" சொன்ன உடனே, இப்ப தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் சம்பவத்த காமிக்கிறாங்க. கோவிந்தா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த திரு தான் வந்துட்டு நெருப்புல அதாவது இதாக்கி கொன்றுப்பான். ஸோ, அது வந்து செல்லியனுக்கு தெரிஞ்ச உடனே சரின்னு சொல்லிட்டு, இப்போ அப்படியே தப்பிச்சு போன உடனே மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரே நாசம் பண்ணுது. "செல்லியன் எங்கடா? சொல்லுங்கடா, சொல்லுங்கடான்னு" சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அடிச்சு இழுத்து அந்த காலேஜில இருக்கிற எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது தப்பிக்க வச்ச போலீஸ் ஆஃபீஸரையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சுட்டு கொன்னுடுறான். செல்லியனும் இப்போ பார்த்தீங்கன்னா, டெல்லியில இருக்கான். இப்போ அங்க ஆயிரக்கணக்கான ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. வந்துட்டு இப்போ அவன் ஃப்ரெண்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்றான், "செல்லியா இப்போ பிரைம் மினிஸ்டரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சைனா பார்டர்ல இருக்காரு. இப்போ நாளைக்கு நடக்க போற ஆல் பார்ட் மீட்டிங்ல நம்ம என்ன பண்ண போறோம்னு உடனே, நாங்க பார்க்க வந்ததே வேறன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா செல்லியன் சொல்றான். இப்போ அங்க இருக்கிற பஸ்ஸு, காருன்னு சொல்லி எல்லாத்தையுமே அடிச்சு சேதம் பண்ணிட்டு இருக்கும்போது, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சைடு இந்திரா காந்தி அம்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வண்டியில வராங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது, இப்போ உடனே செல்லியன் அத பார்த்துட்டு இப்போ ஒரு பஸ் மேல ஏறி, "மேம் ஐ எம் ஃப்ரம் மதராஸின்னு" வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு, இப்போ நான் இந்த மாரி செல்லியன் இந்த மாரி வந்துட்டு இந்தி திணிப்பான போராட்டம் நடந்த எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் பண்ண உடனே, இப்போ அங்க இருக்கிற சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு, "மேம் சரியான ஸ்டூபிட் மேம். மண்டையில களிமண்ணு தான் இருக்குது. இவனுக்கு ஹிந்தி கூட தெரியாதுன்னு" சொன்ன உடனே, இப்போ உடனே செல்லியன் ஹிந்தியில பேசுறான். அப்படி ஹிந்தியில பேசின உடனே, "மேம் நான் 6 மாசத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹிந்தி கத்துக்கிட்டேன். ஹிந்தி முதல்ல பேசினா ஏதோ தெரிஞ்ச அளவுல பேசினா போதும்னாங்க. இப்ப என்னன்னா அத எங்ககிட்ட திணிக்க பார்க்குறாங்க" அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்றான். இப்போ உடனே சிஎம் அத பார்த்துட்டு, "மேம் இவன் ஜெயில்லேருந்து தப்பிச்சு வந்த கைதி. இவன் எப்படி ஃபர்ஸ்ட்டு இப்படி இங்க வரலான்னு" சொன்ன உடனே, இப்போ உடனே செல்லியன் அத பார்த்துட்டு கேட்குறான், "சார் நீங்க எனக்கு அரெஸ்ட் பண்ணதுக்கு எதுனா அரெஸ்ட் வாரண்ட் இருக்கா? இல்லன்னா எஃப்ஐஆர் காப்பி இருக்கா? சொல்லுங்க. யூ ஹேவ் எனி ப்ரூஃப்?" அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேட்ட உடனே, இப்போ வந்து இந்திரா காந்தி அம்மாவும் செல்லியன கீழ இறங்கி வர சொல்றாங்க. அப்போ நம்ம நாட்டோட ஒற்றுமைய பத்தி உங்களுக்கு கவலை இல்லன்ன உடனே, "இருக்கிறனால தான் மேம் நான் பேசுறேன்" அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா செல்லியன் சொல்றான். "வேற்றுமையில தான் மேம் ஒற்றுமையே இருக்கு" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கும்போது, "எனக்கு புரியுது மேடம். எங்களுக்கு வேணும் டிக்னிட்டி, உங்களுக்கு வேணும் யூனிஃபார்ம். அதானே எங்களுக்கு புரியுது." இப்போ இந்திரா காந்தி அம்மாவும் கேட்குறாங்க, "ஸோ இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்?" அப்படின்ன உடனே, இந்த மாரி ஹிந்தி எல்லா இதுலயும் வந்துட்டு ஏத்துக்கிற மொழி கிடையாது. நெறைய பேர் இத ரொம்ப திணிக்கிறனால வெறுக்கவும் செய்றாங்க. அப்படின்ன உடனே, "ஓட்டிங் மாரி வைங்க மேம். மக்களோட விருப்பத்த என்னமோ அது மாரி நம்ம பண்ணுவோன்ன உடனே, "ஓட்டிங் சரி ஓகே. நான் கோயம்புத்தூர் பிப்ரவரி 12 வரேன். அப்போ உங்களோட ஓட்டிங்கோட விருப்பத்த தெரிவிங்க. மக்கள் விருப்பம் என்னன்னு சொல்லிட்டு" அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொன்ன உடனே, "ஆனா மேம் எப்படி மேம்? அதான் செக்ஷன் 144 போட்டிருக்காங்களே எங்க மேலன்னு" உடனே, "ஃபேரு" அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு, "சரி ஓகே நான் செக்ஷன் 144 ரிமூவ் பண்ண சொல்றேன். நீங்க வந்துட்டு உங்களோட வேலைய ஆரம்பிங்க. ஆ 75% மேல இருந்தா தான் நான் வந்து இது பண்ணுவேன்" அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு, அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ, இதுலேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா,
செல்லியனும் ரொம்பவே ஆர்வமா அந்த வேலைகள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பார்க்க ஆரம்பிக்கிறான். ஏதோ சின்ன பசங்க, கூர் இல்லாம என்ன பண்ண முடியும் தானே எல்லாம் நெனச்சிட்டு இருக்காங்க. பரவால்ல அப்படின்னு நெனச்சுட்டு போட்டோம். சேனைய ஒன்று தேவை அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கரங்கோஷங்கள எழுப்பி எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே புரட்சிகரமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வேலைய பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே இந்த சீன கட் பண்ணிட்டு, திரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சிஎம்ம பார்க்குறான். பார்த்துட்டு, "சார் இதுவரைக்கும் நம்ம அனுப்பிச்ச ஃபேக்ட்ஸ் படி இத பாருங்கன்னு" சொல்லிட்டு அந்த ஒரு போஸ்ட் லெட்டர் எடுத்து காமிச்ச உடனே, அங்க ஒரு வித்தியாசமான மொழியில எழுதியிருக்குது. என்னய்யா மொழி இதுன்ன உடனே, "இது பிராமின் சார். இது 2000 வருஷம் பழமையானதுன்ன உடனே, "இது எப்படியா உனக்கு தெரியும்ன உடனே, 6 வருஷத்துல எல்லா மொழியும் நான் இதுலயும் கத்துக்கிட்டேன் சார்" அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்றான். இதுவரைக்கும் அவங்க காசுன்னு போட்டது நம்பர்ன்னு நம்ம வெறும் நெனச்சுட்டு இருக்கோம். அதான் நம்பர் இல்ல. அது ஒரு குறியீடு. 12ஆம் தேதி 2ஆம் மாசம் பிப்ரவரி 12 அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்றான். இப்ப என்னய்யா பண்றது? அவன் ஒருத்தன் வந்ததுக்கே டெல்லியவே வந்துட்டு பார்த்தோன்னா, மொத்தமா கலங்க வச்சான் அப்படின்ன உடனே, "இந்த வாட்டி விடுங்க சார். நான் பார்த்துக்கிறேன். பொள்ளாச்சியில சந்திப்பு. வால்பாறை காடு வழியா தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் போப்போது" அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது, திருவும் பொள்ளாச்சியிலேயே ஆரம்பிச்சு, பொள்ளாச்சியிலேயே ஒரு தடயம் பிரஸ்ஸு கூட இல்லாம மொத்தமா நான் முடிச்சு விட்டுர்றேன். அதாவது பிரஸ் மீடியா வந்துட்டு இந்த நியூஸ்லாம் வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கல்ல, இல்ல நியூஸ் பேப்பர்ல போடுவாங்கல்ல, அது கூட தெரியாம அவங்களையும் சேர்த்து நான் மொத்தமா முடிச்சு விட்டுர்றேன் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, திரு சொல்றான். எனக்கு உங்களோட பர்மிஷன் வேணும்னு கேட்ட உடனே, "அதான் ஸ்டேட் போலீஸ் அத்தனை பேர் இருக்காங்களே, எல்லாரையும் எடுத்துக்கோ" அப்படின்னு சொன்ன உடனே, "சார் ஸ்டேட் போலீஸ்லாம் எனக்கு வேலைக்கு ஆகாது சார். அவனுங்க பேரை பாருங்க. தமிழன், தமிழ்செல்வன், தமிழ்குமரன்னு. இவனுங்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஒண்ணும் கிழிக்க முடியாது என்னால. எனக்கு அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து நான் தமிழ் வேணும். பர்சனலி அண்ட் இட்ஸ் நோ தமிழ்" அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்றான். எதுக்காக இப்படி கேட்குறான்னா, ஃபயர் அட்டாக் டாஸ்க்குன்ற ஒரு டீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இறக்க போறான். இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா பேச்சுலாம் கிடையாது. சுட்டு தள்ளிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து மத்த லாங்குவேஜ்லேருந்து நான் போலீஸ் ஆஃபீஸர இறக்கி இவனுங்க எல்லாத்தையுமே வந்துட்டு நான் போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கும்போது, "சரி உனக்கு விருப்பம் என்னமோ அதையே நீ பண்ணு. எதுனா வந்தா நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சிஎம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு. இப்போ அப்படியே இந்த சீன கட் பண்ணிட்டு பொள்ளாச்சியில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, செல்லியனும் அவனோட கூட்டாளிங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்க தான் இருக்கிறாங்க. அப்படி அங்க போன உடனே அவங்க மாமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "வாயா மாப்பிள வாயா, பார்த்து 6 வருஷம் ஆகுது. இப்ப தான் வர. நம்ம பயலுகள எல்லாத்தையுமே அரசு ரைஸ் மில்லு, ஃபேக்ட்ரி, தோட்டம்ன்னு சொல்லி எல்லாத்துலயுமே பதுங்க சொல்லிட்டா. எல்லாருமே வந்துருவாங்க. வாயா வாயான்னு" சொல்லிட்டு இப்போ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க பிளான் பண்றாங்க. இந்த மாரி தனித்தனியா நம்ம பிரிஞ்சு போய் பண்ணி எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு சேர்த்துரலாம். முதல்ல நீங்க இந்த பக்கம் போங்க, இந்த பக்கம் போங்கன்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது, "சரி வாங்க நம்ம வந்துட்டு கிளம்பலாம்" அப்படின்னு சொல்லும்போது, "யா என்னய்யா இவ்வளோ தூரம் வந்துட்டு சாப்பிடாம கூட போறீங்க" அப்படின்ன உடனே, "இல்ல மாமா அதெல்லாம் வேணாம். டைம் ஆகுதுன்ன உடனே, "என்னய்யா மாப்பிள இவ்வளோ தூரம் வந்துட்டு சாப்பாடு போடாம போனா எனக்கு ஒரு மாரி இருக்கும்ல. வாயா சாப்பிட்டு போலாம்" அப்படின்ன உடனே எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. "சரி சரி எல்லாரும் நல்லா நல்லா சாப்பிடுங்க. போற இடத்துக்கு தெம்பு வேணாமா? நல்லா சாப்பிடுங்க. இன்னைக்கு அவங்களா நம்மளான்னு ஒரு கை பார்த்துருவோம்" அப்படின்ன உடனே, இப்போ செல்லினும் சொல்றோம், "இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. நம்ம உடனே கிளம்பி ஆவணும்" அப்படின்னு. இப்போ மொத்த ஸ்டேட்ஸ்ல போட்ட ஓட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட தான் இருக்குது. இத எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் 1/2 மணி நேரத்தில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே தனித்தனியா பிரிஞ்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா போறாங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது, அ எப்படியோ பொள்ளாச்சிக்கு மோப்பம் பிடிச்சு அந்த திருவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அங்க வந்துடுறான். வந்துட்டு மைக்ல அப்படியே பேசிக்கிட்டே போறான். "பொது ஜனங்களே, இந்த ஊருக்குள்ள நெறைய மாணவர்கள் பதுங்கியிருக்காங்க. ஒழுங்கா அவங்கள வெளிய விட்டுருங்க. ஷூட்டிங் ஆர்டரோட நான் வந்திருக்கேன்" அப்படின்ன உடனே, இப்போ அப்படியே செல்லியனும், "எப்படி நம்ம இங்க இருக்கிற இடம் இவனுக்கு தெரிஞ்சது? ஒருவேள அந்த பிராமின் மொழிய பார்த்து வந்திருக்கானோன்ன உடனே, அப்படி அப்படின்னா அவன் எதுக்கு அந்த தபாலெல்லாம் மனுவெல்லாம் எப்படி விட்டான் அவன்? அவனுக்கு தான் தெரியுமேன்ன உடனே, அப்போ அவன் பிராமின் மொழி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் பிளான் பண்ணி தான் நம்மள இந்த இடத்துல லாக் பண்ண பார்க்குறான். ஏன்னா இவங்க பொள்ளாச்சிலேருந்து எடுத்துட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி அம்மா வராங்க. அந்த ஓட்டிங்கில அவங்க முன்னாடி போய் நம்ம நிரூபிக்கணும். இத பாருங்க இத்தன பேரு இந்திக்கு திணிப்புக்கு எதிரா இருக்காங்க அப்படின்றத காமிக்கிறதுக்காக, பொள்ளாச்சியிலேயே எப்படியாவது இவங்கள லாக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் திரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கிளம்பி வந்திருக்கான். இப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வாக்கி டாக்கில பேசிட்டு இருக்கும்போது, இப்போ போலீஸ் எல்லாமே வீட்டுக்குள்ள புகுந்து அந்த பசங்கள ஒருத்தனுங்களா தூக்கி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஊர்ல இருக்கிற மொத்த பேரையும் அடிச்சு இழுத்து போடுங்கடா, அவனைய போட்டு அடிங்கடான்னு சொல்லிட்டு, இப்போ அப்படியே இழுத்து அடிச்சிட்டு இருக்கும்போது, அவங்க அப்படி அடிக்கும்போது அங்க இருக்கிற லேடீஸ்லாம் கேட்குறாங்க, "உனக்கு என்ன? நீ ஏன் இப்படி உயிர வாங்குற? அவங்கலாம் அங்க யாரும் இல்லன்னு சொல்றான்ல, உன்னால முடிஞ்சத பண்ணிக்க" அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் வலிய தாங்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது காட்டிக் குடுக்காம இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க இருக்கிற ஒரு பையன வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சுட்டு கொன்றுவான் திரு. அத பார்த்துட்டு அந்த பாட்டியும், "அட பாவி கொல்லையில போறவனே! நீலாம் விளங்குவியாடான்னு" சொல்லிட்டு அவன திட்டிக்கிட்டே இருக்கும்போது, அந்த பாட்டிய வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சுட்டு போட்டு தள்ளிடுறான். இப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டு இருக்கும்போது, ஆ அப்படியே ஒரு 10, 20 பேர வந்துட்டு பார்த்தீங்கன்னா, செவுத்துல சாச்சு சுடலான்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா போறான். "ஒழுங்கா எங்க இருக்கான்னு சொல்லிரு செல்லிய, இல்லன்னா அவ்வளோதான் உனக்கு" அப்படின்ன உடனே, "அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடா. உன்ன சுடுவியா? சுடு வா சுடு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க ஒருத்தன வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சுடலான்னு போறப்ப அவங்க வந்து தப்பிச்சு ஓடுவான். அப்படி ஓடி போயிட்டுருக்கும்போது, அப்போ டப்புன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா செலியனோட வண்டியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அங்க வந்துடுது. அப்படி வந்த உடனே டமால்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சுட்டுர்றான். ஸோ இப்போ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரத்னாவ காமிக்கிறாங்க. அவ எப்படியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சிக்கு தப்பிச்சு வந்துட்டா. அவ என்ன சொல்லியிருக்கான்னா, இந்த மாரி
ஒரு ரேடியோவை பையில போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கான். அந்த ரேடியோவை ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு போயிட்டு ஒளிபரப்புனா பாதி ஊர் நேஷனல் ரேடியோ கூட நம்ம பேசுகிறது கேட்கும் அப்படின்னு சொன்ன உடனே, சரி அதுக்கான வேலைங்களை பாருங்க அப்படின்ன உடனே அவங்க ஆனால் கூட்டத்தில் இருக்கிறவனுங்க சில பேர்லாம் ஒத்துக்கலாம். இதெல்லாம் என்னது? இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா? எல்லாருக்கும் கேட்குமா? அப்படின்ன உடனே அதெல்லாம் கேட்கும்ன்னு சொல்லி இப்போ ரத்னாவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க முன்னாடி பேசிலாம் காமிக்கிறா. அப்படின்ன உடனே சரி நீ அதுக்கான வேலையை பாருன்னு சொன்ன உடனே, இப்போ அவளும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதேமாரி பில்டிங்கில் ஏறி ரேடியோவை வந்துட்டு பதிவிறக்கிறதுக்காக ஒரு ஹைட்டான இடத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா போயிருக்கா. இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணா, இப்போது திருவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, செலியனை பிடிச்சிடுறோம். பிடிச்சிட்டு எங்கடா ஓட்டிங் போட்ட பேப்பர்லான்னு சொல்லிட்டு இப்போ வண்டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எடுத்துகிட்டு வந்து அந்த மொத்த பேப்பரையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எரிச்சிட்டு இருக்கான். அப்படி எரிச்சிட்டு இருக்கும்போது அந்த பேப்பரை உத்து பார்த்தா அதில் ஒன்றுமே இல்லை. எல்லாமே பிளாங்க் ஷீட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. எங்கடா ஒரிஜினல் ஓட்டிங் பேப்பர்ன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, செலியனை போட்டு திரு அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி அடிச்சிட்டு இருக்கும்போது இப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஞாபகம் வருது. இப்போ டப்புன்னு திரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜீப்பில் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கிறான். அப்படி கிளம்பி போயிட்டு இருக்கும்போது மற்ற ஸ்டேட்டஸில் ஓட் போட்டதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு லாரியில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கும்போது, அதெல்லாம் தனியாக சேஃபாக அந்த பக்கம் போகுது. இப்போது திருச்சி, நாமக்கல், கோயம்புத்தூர், மெட்ராஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டேட்ஸில் ஓட் போட்டதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சிலியன் கிட்ட தான் இருக்குது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெயினில் இருக்கிறத அந்த திரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துடுறான். பார்த்துட்டு அந்த ட்ரெயினை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறுத்தலான்னு போகிறப்ப, இப்போ அங்கே வந்துட்டு செலியன் வந்துடுறோம். 2 பேருக்குள்ள பயங்கரமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைட் போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டுருக்கும்போது வாக்கி டாக்கியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறான், இந்த மாதிரி அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்குது. அந்த கோயம்புத்தூர் ஸ்டேஷன்லேருந்து அவங்கள சொல்லு. வேறு யாரும் இல்லை, இந்திரா காந்தி அம்மாவை தான் அங்கேருந்து திருப்ப சொல்கிறான். அதை வந்துட்டு ஒரு ஆள் அதான் அந்த லேடி வந்துட்டு மறைச்சிருவா. அசிஸ்டன்ட் லேடி வந்துட்டு பார்த்திங்கன்னா மறைச்சிருவா வாக்கி டாக்கியில் பேசுகிறத. அப்படி மறைச்ச உடனே இப்போ வந்துட்டு ட்ரெயினை வந்துட்டு ஆர்டிஓ கிட்ட வந்து நிப்பாட்ட சொல்லுவான். அடுத்த ஸ்டேஷனில் நிப்பாட்டுங்க அப்படின்ன உடனே ட்ரெயின் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிற்காமல் செம்ம வேகமாக போயிட்டு இருக்கும்போது, ஏன் ட்ரெயின் நிற்கல? நான் தான் நிற்க சொன்னல, ஏன் நிற்கலன்னு வாக்கி டாக்கியில் கத்திட்டு இருக்கும்போது, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸரை வந்துட்டு பார்த்திங்கன்னா காமிக்கிறாங்க. அவன் வேறு யாரும் இல்லை, ஸ்டார்டிங் சீனில் அவன் தான் பார்த்திங்களா ஒருத்தன் செலியனோட ஃப்ரெண்டு. ஒரு நாள் நான் வந்துட்டு மேஜர் அவன் எல்லாருமே என்னை பார்த்து சல்யூட் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவன் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கடைசி சீனில் வந்திருக்கான். இப்போ கொஞ்சம் ஓட்டிங் போட்ட மூட்டையெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே கடைசியில் அந்த ட்ரெயினில் தூக்கி போட்டுட்டு இருக்கும்போது, இப்போ வந்துட்டு செலியன் வந்து அதை வந்துட்டு எரிக்கிறதுக்காக வருவான். திரு வந்துட்டு பார்த்திங்கன்னா வரும்போது செலியன் வந்துட்டு 2 பேர் அதை தடுக்க பார்ப்பேன். 2 பேருக்குள்ளே செம்மையாக சண்டை போயிட்டு இருக்கும்போது ட்ரெயின் பேர்ன் ஆகி நெருப்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ட்ரெயினில் அப்படி எரிஞ்சிட்டு இருக்கும்போது இப்போ ட்ரெயின் மட்டும் வெடிச்சுது. 2 பேரும் சேர்ந்தே சாவோண்டானோடனே, பரவாயில்லடா 2 பேர் சேர்ந்தே சாவோவான்னு சொல்லிட்டு திருவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா விட்டு கொடுக்குற மாதிரியே தெரியல. இப்போ திருவோணம் ஃபுல்லாக அப்படி நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும்போது, டேய் என்ன மாதிரி இன்னும் 1000 பேர் வருவான்டா அப்படின்னு திரு சொன்ன உடனே, பரவாயில்லடா வரட்டும் என் பேர பசங்க பார்த்துப்பாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு செல்லின்னு சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ட்ரெயின் வந்துட்டு பார்த்திங்கன்னா தீ பிடிச்சி முன்னோட பயங்கரமாக எரிஞ்சிட்டு இருக்கும்போது, இப்போ அந்த கோயம்புத்தூர் ஸ்டேஷனாண்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. அப்படி வந்துட்டு இருக்கும்போது அவங்க செல்லியனோட டீம்லேருந்து ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா ட்ராக்கை மாற்றி விட்டுறான். அதாவது ஃப்ரண்ட் இன்ஜின் மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு சர்ருன்னு போயிட்டு அது கீழே விழுந்துடுது. அப்போது பேக் அதான் அடுத்த கம்பார்ட்மெண்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ராக்கை மாற்றி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ட்ராக் மூலிமா வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நின்றுது. இப்போ அங்கே மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கிற ஓட்டிங் எல்லாமே முடிஞ்சுது. மைசூர், கர்நாடகா, கேரளா, மலையாளம், தெலுங்குன்னு சொல்லிட்டு இப்படி பல விதமான ஸ்டேட்ஸ்லேருந்து வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட ஆதரவை வந்துட்டு பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. இப்போ கடைசியாக தமிழ்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா செல்லியனோட ஓட்டிங் பேப்பர் எடுத்துகிட்டு வரான். அப்படி கரெக்டாக செல்லியன் வரும்போது ரத்தனாவோட ரேடியோவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக அங்கே ஒழிக்க ஆரம்பிக்குது. இத்தனை வருஷமாக ஹிந்தின்னு சொல்லிட்டு இருந்து இப்போ எல்லாத்தையுமே எங்ககிட்ட திணிக்க பார்க்குறாங்களா? இன்னும் எவ்வளோ தான் திணிப்பீங்க? நாங்களாக இருக்கிற வரைக்கும் இங்கே தமிழை நாங்கள் விட்டுற மாட்டோம். தமிழ் தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்றத மட்டும் அந்த ரேடியோவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரத்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ திரு இன்ஜின் ஓரமாக உழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு அவளோட அசிஸ்டண்ட் ஓடி போயிட்டு கழுத்தில் கையை வச்சுட்டு பார்த்துட்டு, சார் இன்னும் உயிர் இருக்குது சார், வாங்க சார் ஹாஸ்பிட்டல் போனால் உங்களை காப்பாற்றிடலான்னு ஒன்று. காப்பாற்றி என்ன மெடல் வாங்க போறியா? இப்போ எவனும் என்ன சந்தேகப்பட மாட்டாளா என் ரத்தத்தை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வந்துட்டு பார்த்திங்கன்னா திருவும் இறந்து போயிடுறான். இந்த சீனை இப்படியே கட் பண்ணிட்டு அண்ணாவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. அண்ணாவோட அசிஸ்டண்ட் வந்து என்ன கேட்குறாருன்னா, மாணவர்கள் கேட்குறாங்கன்னு இப்படி அவசரமாக சட்டசபையை கூட்ட வேண்டுமான உடனே, மாணவர்கள் யார்? நம்ம சதையின் சதை, ரத்தத்தின் ரத்தம், வருகால தூண்கள் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஐயா அப்போ அந்த ரயில் பெட்டியின் தீ விபத்து அப்படின்ன உடனே, ரயில் பெட்டியை வேண்டும் என்றால் நம்ம 10 செய்து கொள்ளலாம், ஆனால் மாணவர்களின் உயிர் போனால் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அண்ணா சொல்கிறாரு. இப்போ அண்ணா மைக்கில் பேசுகிறது எல்லாருமே வெளியே நின்று கேட்டுட்ருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் மும்மொழி திட்டத்தை அகற்றிவிட்டு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தை சேர்க்க வேண்டும் என்று இவ்பேரனை தீர்மானிக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே வெளியே இருக்கிற மொத்த மாணவர்கள் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு சொல்லி அப்படியே இந்த கதையை முடிக்கிற மாதிரி காமிச்சு இந்த ஒரு பராசக்தி படத்தையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா முடிக்கிறாங்க.
இப்போ அப்படியே கடைசியில வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உண்மை சம்பவத்த தழுவி எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு. இது உங்களுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாரி போராடுனவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பல பேர் இருக்காங்க. காலேஜ்ல சிலைலாம் வச்சிருக்காங்க. இன்னும் போலீஸ் துப்பாக்கி சூட்டுக்கு பயந்து, அ பல பேர் அவங்களோட உயிர வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தமிழுக்காக தியாகம் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கிளைமாக்ஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கதை முடிஞ்சதுக்கப்புறம் பேசுறாங்க. அதுக்கு போயிட்டு மந்திரி ஆயிற மாட்டோமா அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை செய்றவங்க சொல்றாங்க. இப்போ உடனே அவங்க அப்பா தான் சொல்றாங்க, "அட போங்கடா அறிவுக்கெட்ட கூவங்களா"ன்னு சொல்லிட்டு, இப்போ உடனே ரத்னாவோட வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு அங்கேருந்து ஃபோன் எடுத்து அவங்க பேரனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, "ஐயா இந்த மாரி காசு போட்டு விட முடியாது போல. நான் உங்க அண்ணனுக்கு ட்ரெயின்லேயே குடுத்து விடுறேன் பணத்த. இந்த மாரி இந்தியா இருக்குது எல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் வாங்கின பேப்பர் எல்லாம்ன்னு" சொன்ன உடனே, அப்போ மத்த பசங்களுக்குன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே இந்த சீன கட் பண்ணிட்டு, அவனோட செலியனோட தம்பிய வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. இப்போ அங்க இருக்கிற ஹாஸ்டல்ல இருக்கிற பசங்கலாம் அங்க இருக்கிற ஹிந்தி படத்த பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது, உடனே இவன் என்ன பண்றான்னா, அங்க இருக்கிற டேப்ப வந்துட்டு ஆஃப் பண்ணிடுறான். ஆஃப் பண்ணிட்டு இப்போ உடனே அவன் சொல்றான், "டேய் நீ இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் தானே, நீ என்னடா இங்க பண்றன்ன?" உடனே, "ஏன்டா 3 வாரமா ஹிந்தி படம் தான்டா. இன்னைக்கு ஓரமா உட்காந்து அந்த தமிழ் படத்த பாரு. சும்மா வசனம்லாம் பட்டைய கலப்புன உடனே" இப்போ அப்படியே அவங்களுக்குள்ள சண்டை ஆயிட்டு இருக்குது. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, இப்போ அங்க ரத்தனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துடுறா, "டேய் ஒரு நிமிஷம் இங்க வாடா. பிரச்சனை என்னன்னு தெரியாம நீ வேற அவனுங்கிட்ட பேசின்னு சண்டை போட்டுட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரத்னா கூட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த சொல்றா. ஹிந்தி பிரச்சாரம் மண்டையில தேசிய முக்கியத்துவம் வாய்ந்ததா பிரைம் மினிஸ்டர் அறிவிச்சிருக்காங்கன்ன உடனே, அப்போ படிக்கட்டு நம்ம எடுத்து வச்சுருவோம்னு சொல்லிட்டு, இப்போ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற கார்ல எல்லாருமே கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ செலியனோட சின்னதொரை சொல்றான். அதாவது செலியனோட தம்பி அவன் பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சின்னதொரை. இப்போ அவன் சொல்றான், "ஏன் இதுக்காக இவ்வளோ தூரம் வந்த? ஒரு ட்ரங்க் போட்டிருந்தா நாங்களே வந்திருப்போம். வந்திருப்பாங்க. எவ்வளோ பிரச்சனை தெரியுமான்னு" சொல்லிட்டு, இப்போ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கார்ல கிளம்பி போறாங்க. இப்போ அப்படியே செலியன காமிக்கிறாங்க. சைக்கிள்ல போயிட்டுருக்கும்போது, அங்க பண்டிட்ஜி என்ன ஹிந்தி சொல்லி தரவான்னு சொல்லிட்டு, எங்க போறீங்கன்ன உடனே, "யோவ்! அதெல்லாம் சொல்லி தர முடியாதுயா. போய்யான்ன உடனே, நீயே கத்துக்கோன்ன உடனே, எப்படியா நானே கத்துக்க முடியும்ன உடனே, அதெல்லாம் நீ எப்படியே கத்துக்க? அப்ப நான் குடுத்த 2 அணா அங்க தான் இருக்குது. எடுத்து தலையில வச்சுக்கோன்னு சொல்லிட்டு, இப்போ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அங்க போய் பார்க்குறாங்க. இப்போ செலியனும் அந்த இந்திய ஆஃபீஸ போய் பார்க்குறான். அப்படி பார்த்தா அங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஆஃபீஸ மொத்தமா எரிச்சுட்டு, செவுத்துல நீதி பாராட்டும்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அத பார்த்த உடனே ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்குது. நம்ம தம்பி பார்த்த வேலையா தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அங்க திரு வரான். வந்துட்டு அங்க இருக்கிற கட்சிக்காரனும் கேட்குறான், "வாயா என்கேஜி என்ன ஏதோ புடிக்கிற அப்படின்னா, போன வாட்டி ட்ரெயின்ல பண்ணதுக்கும் நீ விட்டுட்ட. இப்பயும் விட்டுரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க கீழ எரிஞ்சு போன சாம்பல் எடுத்து அந்த இது லைட்டா அந்த மோந்து பார்க்குறான். அப்படி மோந்து பார்த்தா, "சார் இது 95ல நடந்த கேங்கா இருக்குமோன்ன" உடனே, "இது அவங்க கிடையாது" அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சொல்றான். இப்ப அங்க இருக்கிற லேடிய பார்த்துட்டு, இது யாருன்னு அங்க இருக்கிறவங்ககிட்ட கேட்ட உடனே, "சார் ஷி இஸ் இன்டெலிஜென்ட் அசிஸ்டன்ட் கௌரின்னு" சொன்ன உடனே, "போஸ்டிங் ரோல்ல தானம்மா வந்த?" ஆமா சார். இப்ப என்ன சார் என் வேலை நான் ஆரம்பிச்சுட்டான்ன உடனே, "இப்படிலாம் கேள்வி கேட்காம நான் சொல்றத மட்டும் பண்ணு சரியான்னு" வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சொல்றான். இப்ப அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்கேவோட தம்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தோனே அவங்க அப்பாட்ட கேட்கறாங்க, "ஏன்டா பிரதமர் செத்ததுக்கு லீவ் விட்டாங்க. ஏன்டா நீ உன் வீட்டுக்கு வரலன்ன உடனே, நீ செத்தா வந்திருப்பேன் கிழவி. எங்க உன் அருமை பேரன் நல்லா இந்தி சர்க்காருக்கு வேலை பார்த்து அவங்களுக்கு எல்லாம் சம்பாரிச்சு குடுக்குறான்ன உடனே, ஏன் பேச மாட்ட? நீ கஷ்டப்பட்டு காலேஜ் போறதுக்காக அவன் கஷ்டப்பட்டு கரியலி போட்டு உனக்கு ஃபீஸ் கட்டிட்டு இருக்கான்" அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, சரி சோத போடுன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உட்கார்றான். அப்படி உட்காந்து சாப்பிடலான்னு போறப்போ, அங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா செல்லியன் வந்துடுறான். வந்துட்டு உடனே அவன் தம்பி கைய புடிச்சு முறுக்குறான். அவனுக்கு பண்ணதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாரி இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கான். "அண்ணா நானும் என்ன பண்ணேன்? விடுண்ணே. காலேஜ்லேருந்து நேரா வீட்டுக்கு தானே வரேன். நான் எதுவும் பண்ணலையேன்ன உடனே, "ஏய் எனக்கு தெரியும்டா நீ என்ன பண்ணேன்ன உடனே, அண்ணா இதெல்லாம் அவளோட வேலை தான். எனக்கு அப்பயே தெரியும்ன உடனே, அவளோட வேலையா? எவளோட வேலைடான்னு" அவங்க அப்பத்த கேட்ட உடனே, வேற யாரு கண்ணகிதான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கதவ மூடிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது, சொல்றான் அப்போ அவன் தம்பி, "ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது எதையாவது எரிக்கலன்னா அவளுக்கு தூக்கமே வராதுன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ டப்புன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, செல்லியன் முன்னாடி வந்துட்டு சொல்றான், "ஏன்டா நீ தான் அந்த விஷயத்த பண்ணேன்னு எனக்கு தெரியும். உன்னோட கோரிக்கைகள் எனக்கு தெரியாதான்னு" சொல்லி, இப்போ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவன் அண்ணன தட்டி விட்டு வேகமா அங்கருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அப்படி ஓடி போயிட்டு இருக்கும்போது, "ஏன்டா இப்படி பண்ணேன்னு" சொல்லிட்டு அவன் அண்ணன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கட்டி புடிச்சு சொல்றான், "இத பாரு இதுக்கப்புறம் இதெல்லாம் நீ பண்ணாத. தயவு செஞ்சு பண்ணாத. மக்கள் என்னைக்கும் வன்முறைக்கு ஆதரவா வரமாட்டாங்க. அது மட்டும் இல்லாம உன்ன போலீஸ் புடிச்சா விடமாட்டாங்கடா. மொத்தமா உன்ன புடிச்சு அமிக்கிருவாங்க. இத பாரு இதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட எதனா வேணும்னு கேட்டுருக்கேனா? தயவு செஞ்சு இத மட்டும் பண்றான்ன" உடனே, "சரிண்ணா நான் இதெல்லாம் விட்டுறேன்னு" சொல்லிட்டு அவனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, செல்லியனுக்கு சத்தியம் பண்ணி குடுக்குறான் அவன் தம்பியும். இப்ப செல்லியனும் அவன் தம்பிய ட்ரெயின்ல ஏத்தி விடுறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன்ல வந்துட்டு இருக்கும்போது, "அதான் நான் சத்தியம் பண்ணிட்டேன்ல. பிறவு என்ன நான் பயந்துகிட்டே இருக்க" அப்படின்ன உடனே, "டேய் சத்தியம் பண்ணியிருக்க. அதையும் பார்த்து இருந்துக்கோன்னு" சொல்லிட்டு, இப்ப அப்படியே அவன் அண்ணன ட்ரெயின்ல ஏத்தி விட்டு, "ஏன் இப்பயே வர? அதான் இன்னும் டைம் இருக்குல்லன்ன" உடனே, "எனக்கு இங்க தானே வேலை. நானும் அப்படியே என் வேலைய பார்த்துட்டு போறேன்னு" வந்துட்டு பார்த்தீங்கன்னா, செல்லியன் சொல்லிட்டு இருக்கும்போது, சரின்னு அவன் தம்பி சிகரெட் பத்த வைக்கலான்னு போறான். அப்படி பார்த்தா அவன் அண்ணன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லைட்டர் எடுத்து வச்சுக்கிறான். ஒழுங்கா லைட்டர் குடுடான்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சீனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட் ஆகுது. இப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சிஎம்ம பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவனோட பிஎம் வந்துட்டு, "சார் சிஎம் உங்கள பார்க்கணுமா? உள்ள வாங்கன்ன" உடனே, இப்ப சிஎம்மும் குட் மார்னிங்ன்னு சொன்ன உடனே, கையில அந்த பேப்பர தூக்கி அங்க டேபிள்ல வைக்கிறான். அப்படி வச்ச உடனே அப்ப சிஎம் சொல்றாரு, "1939ல இருந்து இங்க இந்திக்கு எதிரா 25 வருஷமா போராட்டம் நடந்துட்டு தான் இருக்குது. அப்படி பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுங்க வேலைய பார்த்துட்டு போயிருவானுங்க. இப்ப ஏதோ 4 காலி பசங்க சேர்ந்து ஒரு பில்டிங் வச்சதுக்கு டெல்லியில இருந்து இங்க நீங்க வந்திருக்கீங்க" அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்றாரு.
ஆனா சார் ஜனவரி 26, 1965ல என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் எடுத்து பார்க்குறான். பார்த்துட்டு ஸ்பெஷல் அட்டாக் ஃபோர்ஸ். ஓ! அப்பன்னா என்ன வேணா பண்ணலான்னு ஒரு முடிவுல இங்க வந்திருக்கீங்க. அப்ப இங்க இத்தன ஸ்டேட் போலீஸு நான்லாம் இருந்து என்ன சார் பிரயோஜனம் அப்படின்னு சொன்ன உடனே, சரி இப்போ உங்களுக்கு என்னதான் பண்ணணும்னு கேட்ட உடனே, ஒண்ணும் இல்ல நான் காமிக்கிற பேப்பர்ல எல்லாத்துலயும் சைன் மட்டும் நீங்க போட்டா போதும்ன்ன உடனே, சரி அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சிஎம்மும் சொல்றாரு. இப்போ அப்படியே இந்த சீன கட் பண்ணிட்டு, செலியனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரத்னா வேலை செய்ற ரேடியோ ஸ்டேஷனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா போறா. அங்க போயிட்டு அவகிட்ட ஹிந்தி கிளாஸ் கத்துக்கலான்னு போறப்போ, அப்ப அவ போட்டிருந்த ஐடின் கார்ட பார்த்துடுறா. பார்த்துட்டு, "ஓ! இங்க நீ கிளர்க்கா? ஓ! நீ என்ன சொன்ன? பிஎம் பொண்ணு. நான் இல்லன்னா ரேடியோ ஸ்டேஷன்ல ஒரு வேலையும் ஓடாது. அந்த ரேடியோ ஸ்டேஷனே என்னால தான் ஓடுதுன்னு தானே சொன்னேன். தெரிஞ்சுக்கிட்டேன் மேடம்" அப்படின்னு சொன்ன உடனே, "சரி, சரி இப்போ உனக்கு என்ன வேணும்ன்ன உடனே", "ஒண்ணும் இல்ல ஹிந்தி கத்துக்கணும்" உடனே, "அதுக்கு தான் மன்றம் இருக்கு. அதுல நீ போய் கத்துக்கணும்" உடனே, "அதத்தான் எரிச்சிட்டீங்களேன்னு" வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்றா. "இல்லையே நாங்கலாம் எரிக்கலன்னு" வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்ப அந்த ரத்னாவும் அப்படியே சமாளிக்க பார்க்குறா. "சரி, சரி எனக்கு எப்படியாவது ஹிந்தி மட்டும் நீ சொல்லிக் குடுத்துருன்னு" சொன்ன உடனே, சரின்னு சொல்லிட்டு சொல்லிக் குடுக்குறா. அப்படி சொல்லிக் குடுத்துட்டு இருக்கும்போது, "ஏன்டா இப்படி மேல கீழன்னு சொல்லிட்டு கை ஃபுல்லா கரி அழுக்கோட வந்து படிச்சா எப்புட்றா மண்டையில ஏறும்? நாளைக்கெல்லாம் குளிச்சுட்டு கரெக்ட்டா சுத்தபத்தமா வா. அப்பதான் நான் வந்து சொல்லி தருவேன்" அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரத்னாவும் சொல்லிடுறா. இப்போ அப்படியே இந்த சீன கட் பண்ணிட்டு திரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மீட்டிங்ல இருக்கான். சிஎம், டெலிகிராம், போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு இப்படி மத்த துறையில இருக்கிற ஆஃபீசர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க கேட்குறாங்க, "எப்படி சார் இவ்வளோ டப்பா அங்க வந்ததுன்ன உடனே", "ஒண்ணும் இல்ல இந்திக்கு எதிரா நிதி திரட்டுறேன்னு" சொன்ன உடனே, "மத்த ஊர்ல இருந்துலாம் வந்த கலெக்ஷன் அமௌண்ட் தான். இது வச்சதே நான் தான்" அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த திருவும் சொல்றான். "அதுக்கு நேர்மையா ஊர் பேர கேட்டு ரசீதெல்லாம் குடுத்தோம். மெட்ராஸ், கடலூர், கோயம்புத்தூர், மதுரை இந்த ஊர்ல இருந்துலாம் அதிகமா நிதி வந்திருக்கு. பொள்ளாச்சியில ஒரு படி மேல போலீஸ்காரனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எடுத்து வாரி வாரி குடுத்துருக்கான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் இல்ல, பொதுமக்களும் இதுக்கு ஆதரவா தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்காங்க." அப்போ உடனே சிஎம் என்ன சொல்றாருன்னா, "புது போலீஸ் ஆஃபீசர் தம்பி, இத பாரு அந்த பில்டிங் அடிச்ச 4 பேர எவன் கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு, நீ என்னன்னா என்னென்னமோ அவனுங்களுக்கு ஆறுதலாவே பண்ணிட்டு இருக்க" அப்படின்ன உடனே, அப்போ உடனே திரு வந்துட்டு என்ன பண்றான்னா, கீழ இருந்து 2 பெட்ரோல் கேன் எடுத்து காமிக்கிறான். "இது என்னன்னு தெரியுதா சார்ன்ன உடனே", "தெரியலையே" அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஎம் சொல்றாரு. பெட்ரோல் பங்க்ல போயிட்டு இந்த மாரி உங்களோட ஆஃபீஸ எரிக்க போறேன்னு கேட்டேன். அதுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க? "இந்தா தம்பி இன்னும் சேர்த்து எறின்னு" சொல்லிட்டு 2 கேன் ஃப்ரீயா குடுத்தாங்கன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இப்போ மக்கள் எல்லாமே சேர்ந்து உங்கள பக்கம் எதிரா தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்காங்க. உங்க கட்சி மேல அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த திருவும் சொல்றான். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்ட உடனே, இப்போ இங்க இருக்கிற எல்லாருமே அஃபிஷியல்ஸ், அதாவது டெலிகிராம், போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்கள தாண்டி தான் போவோம். வித்தியாசமாவோ இல்லன்னா வந்துட்டு வேற மாரி எதுனா உங்களுக்கு காலோ மத்த எதுனா போஸ்ட் ஆஃபீஸோ வந்தா மறக்காம வந்துட்டு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ சிஎம் சொல்றாரு, "தம்பி என் வீட்லயும் தான் அப்போ ஃபோன்லாம் இருக்குது. அப்போ நானுமான்ன உடனே, "உங்க வீட்ல தான் 5 ஃபோன் இருக்கே சார். முதல்லயே அங்கருந்து தான் ஆரம்பிக்க போறோம்" அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் சொல்றான். இப்போ அப்படியே ரத்தனாவும் நடந்த விஷயத்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா, செல்லியனோட தம்பி சிதம்பரத்துக்கு ஃபோன் போட்டு சொல்றான். இந்த மாரி டெல்லியில இருந்து எவனோ ஒரு போலீஸ் வந்திருக்கானா, தீவிரமா தேட ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே, "இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னே தெரியலையே. யார் அவன்ன உடனே", "எனக்கு யாருன்னுலாம் தெரியல. ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து தான் இந்த விஷயம் லீக் ஆயிருக்குன்றதையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அவன் வந்து சொல்றான்" அப்படின்ன உடனே, இப்படி இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அங்க செல்லியன் வந்து நிக்கிறான். ரத்னாவும் செல்லியன பார்த்துட்டு, "ஓ! குளிச்சு சுத்தபத்தமா வந்துட்டியா? சரி நீ மேல போன உடனே ஃபோன்ல யாரு? இத பாரு நான் தான் டீச்சர். நான் தான் கேள்வி கேட்பேன். இப்ப நீ மேல போ" அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரத்னா அந்த இடத்துல சொல்லி சமாளிச்சிடுறா. அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 6 மாசமும் போகுது. செல்லியனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஹிந்தி கத்துக்கிறான். அப்படியே ரத்னாவுக்கும் செல்லியனுக்கும் லவ்வும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துடுது. இப்ப இந்த சீன அப்படியே கட் பண்ணிட்டு, திரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சிஎம்ம பார்த்து பேசுறான். "சார் எங்களோட இன்ஃபர்மேஷன் படி ஜனவரி 26ஆம் தேதி கருப்பு கொடி பறக்க வரலான்னு சொல்லிட்டு எல்லாருமே பிளான் பண்ணியிருக்காங்க" அப்படின்ன உடனே, அதையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சிஎம் வாங்கி பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது, "ஆமா நீங்க மதுரைக்கு ஹிந்தி வாரம் தொடங்கி வைக்க போறீங்களா?" அப்படின்ன உடனே, "தம்பி அங்க நான் பார்த்துக்கிறேன். மெட்ராஸ் நீ பார்த்துக்கோ" அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சிஎம்மும் சொல்லிடுறாரு. இப்ப அண்ணா பேசுறத வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. "இன்னும் எவ்வளவு நாள் தான் நாங்கள் பதுங்கி இருக்க முடியும்? வரும் ஜனவரி 26ஆம் தேதி எல்லோர் வீட்டிலும் கருப்பு கொடி பறக்க வேண்டும்" அப்படின்னு புரட்சிகரமா பேசிட்டு இருக்கும்போது, இப்ப திரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பிரஸ் ஆஃபீஸ்க்கு போயிட்டு, ஆ அந்த 26ஆம் தேதி நீங்க என்ன பண்ண போறீங்கன்றத வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேட்ட உடனே, அந்த பிரஸ்காரன் வந்துட்டு ரூ. 1 கையில குடுத்து, "நியூஸ் பேப்பர் வாங்கி தெரிஞ்சுக்க தம்பின்னு" சொன்ன உடனே, இப்ப திரு என்ன பண்றான்னா, அந்த இடத்துல ஒரு ஜம்ப போட்டு அங்க இருக்கிற நியூஸ் பேப்பர பார்த்துட்டு, "மொத்த கட்சி ஆஃபீஸையும் எரிக்க பார்க்குறீங்களா?" அப்படின்ன உடனே, "தம்பி 26ஆம் தேதி எங்களோட முரசு ஒலிக்கும்ன்னு" வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொன்ன உடனே, இப்ப அண்ணா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்ப திரு என்ன சொல்றான்னா, "இத பாரு ஒரே இடத்தமா வச்சுக்காதீங்க. மாத்தி மாத்தி சுட்டுக்கிட்டே இருங்க. அப்புறம் பாளையங்கோடை ஜெயில்ல போட்டுறலாம்" அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரு சொல்றான். செல்லியானும் டெல்லியிலேருந்து வந்த டிடிஆர் வேலைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூக்கு கிளம்பி போகும்போது அவங்க அப்பத்தாவும் ஆசீர்வாதம் பண்றாங்க. "எல்லா சமயம் உனக்கு துணையா இருக்கீங்கயா. கண்டிப்பா உனக்கு தான் இந்த வேலை கிடைக்கும். நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். நீ நல்லபடியா போயிட்டு வா" அப்படின்ன உடனே, "சரி அப்பத்தா நான் போயிட்டு வரேன்னு" வந்துட்டு பார்த்தீங்கன்னா, செல்லியன்
செல்லியனும் சொல்கிறான். இந்த பக்கம் பார்த்தா செல்லியனோட தம்பி வர 26ஆம் தேதி கருப்பு கொடியை நீட்டி நம்மளோட போராட்டத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த கூட்டத்தில் ஒருத்தர் சொல்கிறான், டேய் இதை பாடுறா வரவன் டெல்லி போலீஸா அவனுங்க ரொம்ப கொடூரமானவனுங்க சுட்டு காலி பண்ணாலும் பண்ணிடுவானுங்க முன்னாடி சத்தாலும் நிம்மதியாக நம்ம வீரமாக சாப்பிட்றோம்டா அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கும்போது சரி நம்ம இன்ட்ரிக்கு போகிறதுக்கு முன்னாடி செல்லியன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் தம்பியை பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு சாப்பாட்டோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறான். அப்படி பார்த்தாங்களாம் கூட்டத்தை கூட்டி வச்சு போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கும்போது இதை பாருங்க இந்த மாதிரி நாங்கள் சங்கம் இந்த மாதிரி நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் போராட்டத்துக்காக. ஆமாம் நீங்கள் யாருன்னு ஒன்று ஏதோ உங்கள் தலைவர் இருக்காரு அவர்கிட்டே கேளுங்க நான் யாருன்னு தெரியணும் ஒன்று நேரத்துக்கு சாப்பாடு தூங்குறதுக்கு துணி தங்குறதுக்கு இடம் இருக்கிறனால தானே உனக்கு போராட்டம் பண்ணுறதுக்கு இப்படி திமிரேறி போய் கிடக்க அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் அண்ணன் சொல்கிறான். உடனே ரத்னா வந்துட்டு இல்லை இல்லை அவன் நமக்காக தான் பண்ணுறான் உடனே இதை பாரு இது எங்கள் குடும்ப விஷயம் நீ குறுக்கால வராதான்னு சொன்ன உடனே எப்படியும் அடிச்சுட்டு சாங்கடான்னு சொல்லிட்டு ரத்னாவும் ஓரமாக போயிடுறான். இப்போ அப்படியே அவன் தம்பி சொல்கிறான் இதை பாரு ஒன்றை மாதிரிலாம் பார்த்துட்டனால ஓரமாக இருக்க முடியாது தப்பு பண்ண நான் தட்டி கேட்பேன் அப்படின்ன உடனே இங்கே இருக்கிறவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க பெற்றவங்க படிக்க வைக்கிறாங்க நீ என்னன்னா அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு அவன் தம்பியை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். இப்படி 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் தம்பியோட காலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் அண்ணன் செல்லியும் உடச்சி விட்டுறான். இதை பாரு உன்னோட தலைவனுக்கு கால் உடஞ்சிச்சு இனிமேல் போராட்டம் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டு அவன் வீட்டுக்கு போய் ஒழுங்காக படிக்கிற வழியை பாருன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் அண்ணன் கோமாங்க வந்து சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். அப்போ செல்லினும் டிடிஆர் இன்டர்வியூக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெல்லி வந்துடுறான். அப்படி வந்துட்டு அங்கே இருக்கிற பிளாட்ஃபார்மில் வேகமாக நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்போ ஆப்போசிட்டில் ஒரு ஆள் ரொம்பவே பதட்டமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் யார் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல அப்படி யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் நான் பேசுகிறது இவ்வளோ நேரம் மதித்து பார்க்குறீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பல கதைங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்கமிங்கில் வந்துட்டுருக்கு. நம்ம சேனலுக்கு வந்துட்டு வர பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை மாதிரி வந்து ஸோ அதையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் நம்ம சரி பண்ணிடலாம். ஸோ பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் யார் பார்க்குறீங்கன்னு உண்மையிலேயே எனக்கு தெரியல நான் தனியாக கூட பேசிகிட்டு இருக்கலாம் யாருக்கு தெரியும். சரி இதே மாதிரி உங்களை ஒரு அடுத்த வீடியோவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்க்குறேன். பாய்.